ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து வரலாம். 1 யோவானுக்கு எழுதின முதல் நிருபம், அதனுடைய 2ஆம் அதிகாரம் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன், பிறகு வாசித்து உதவி செய்யுங்க. அதனுடைய 17, 18, 28 வசனங்கள் முடிந்தால் என்னோடு சேர்ந்து வாசிக்கலாமா? உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலமா இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். 28 மறுபடியும் சேர்ந்து வாசிக்கலாமா? பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், அந்த அர்த்தம் என்ன? வெட்கப்பட்டு போகாமல் தைரியமா இருக்கிறது அர்த்தம் என்ன? வெட்கப்படுதல் என்றால் கைவிடப்படுகிறவர்கள், தகுதி இல்லாம ஆயத்தம் இல்லாம கைவிடப்படுறவங்க தான் வெட்கப்படுவார்கள். உங்களுக்கு எனக்கும் தைரியம் உண்டாக வேண்டும். ஒரு வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட அந்த கிருபைகளை கர்த்தர் தருவார். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கனத்துக்குரிய அன்பான சாம்ரா சாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அக்காவுக்காக நீர் கொடுத்த 2 ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகன் குடும்பத்திற்காக, ஆண்டவரே ஸ்தோத்திரம் மருமகளுக்காக, தொடர்ந்து குடும்பத்தில் நீர் தரப்போகிற வாக்குத்தத்த தலைமுறைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, பொருத்தனையோடு இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவர்களாய் அழைக்கிற கர்த்தர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் மன விருப்பத்தின்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சங்கீதம் 20:4 கர்த்தர் மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகளை நிறைவேற்றுவார்னு வேதம் சொல்லுகிறதே. கர்த்தர் மன விருப்பத்தின்படி தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பொருத்தனைகளை செய்திருக்கிறார்களே, கர்த்தர் உயர்வை தருவீராக. 1 சாமுவேல் 2:8 அன்பு மகளுக்கு வாக்குத்தத்தமாய் வைத்து ஜெபிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் வாசிக்கிறோம். உயர்வு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகளுக்கு வருவதாக இன்னும் நல்ல செய்தி கழிவுபட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, தலைமை போதுகிற ஆசீர்வதியும். எல்லா கிளை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. அன்பான பரிசுத்த வாட்டிகளை ஆசீர்வதியும். தீர்க்காயுசை தாரும். சபை மக்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் மூலமாய் தேவ நாம மகிமைப்பட்டதுக்காக தோத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் கெயின் கொடுங்களேன், மேல லேசா கெயின் கொடுங்க, இந்த மைக் மட்டும். எஸ், அல்லேலூயா. குட், தேங்க் யூ. ஆண்டவர் நல்லவர். இந்த ராத்திரி இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை கவனிங்க. நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம ஆயத்தமா இருந்தோமோ இல்லையோ இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் நம்பிக்கை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் ஆசை இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் ஆதங்கம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் சுதந்திரம் இயேசு வரப்போகிறார். கிறிஸ்தவனின் வைராக்கியம் இயேசு வரப்போகிறார். நம்முடைய எதிர்காலம் இயேசு வரப்போகிறார். 2000 வருஷத்துக்கு முந்தைய இயேசு வந்தது உண்மையானால், அவர் வந்த நாட்களில் அநேக அற்புத அடையாளங்களை செய்தது உண்மையானால், அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினது உண்மையானால், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்து அடக்கமனப்பட்டு உயிர் திறந்தது உண்மையானால், பெத்தானி அவரை சீசர்களை அழைத்து கொண்டு போய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவன் இடந்தருளி போனது உண்மையானால், அவர் போய் சேர்ந்து விட்டார். முதலாவது பெந்தைக்கோஸ்து நாளன்று 50வது நாளன்று பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு அனுப்பினது உண்மையானால், அந்த பரிசுத்த ஆவியானவர் கரை திரை பிழை இல்லாத ஒரு மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்துகிறது உண்மையானால், அல்லேலூயா, உங்களையும் என்னை சேர்த்துக்கொள்ள இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறது உண்மை. கவனிங்களேன்.
அதனால இயேசு சீக்கிரம் வரப்போறார், அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு தான் சபை. ஏன் இந்த ஊழியம்? இயேசு மறுபடியும் வரப்போகிறார். ஏன் இந்த விசேஷ கூட்டங்கள்? இயேசு மறுபடியும் வரப்போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல இயேசு வந்தார். அல்லேலூயா. இயேசு பிறந்தார், இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அப்படியானால் ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு மறுபடியும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இயேசு வரப்போகிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காலங்கள், சம்பவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளம். நான் அன்னைக்கு சாட்சி சொன்னேன் பார்த்தீங்களா? 12 வயசுல அபிஷேகத்தார் ஆண்டவர். 15 வயதில் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய 17வது வயதில் பின்மாற்றம். 18 முழு நேர ஊழியத்துக்கு வாழ்வை அர்ப்பணித்தேன். ஊழியத்துக்கு தேவன் அழைத்த போது 2 காரியத்தை என் இருதயத்தில் கர்த்தர் பாரப்படுத்தினார். ஒன்று, மனுஷனையா தேவனையா? யாரை நாடி போதிக்கிறாய்? மனிதனையா பிரியப்படுத்த பார்க்கிறாய்? நீ மனிதனை பிரியப்படுத்தவனாக இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. கர்த்தருடைய கிருபையினால் சொல்கிறேன், இந்த 35 ஆண்டுகள் முழு நேரமாய் தோத்திரம் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் பிரசங்கித்து வருகிறேன். ஒரு இடத்திலும் மனிதனை பிரியப்படுத்தி பிரசங்கிப்பதில்லை. அது எனக்கு அவசியம் இல்லை. எல்லா ஸ்தாபனத்திலும் கூப்பிடுறாங்க, எங்க போனாலும் சத்தியத்தை கரெக்டா சொல்லுவேன். தோத்திரம் நல்ல கவனிங்க. என்னுடைய பைபிளில் கலாத்தியர் 1:10 எடுத்து குறிச்சிருவேன். அதில் அதை குறித்து எழுதி வைப்பேன். முதல் எந்த பைபிள் வாங்கினாலும் முதல்ல அந்த வசனத்தை தான் ஹைலைட் பண்ணுவேன். அதில் எழுதி வச்சிருப்பேன், திஸ் இஸ் மை மினிஸ்ட்ரி, திஸ் இஸ் மை லைஃப். இது என்னுடைய ஊழியம், இது என்னுடைய வாழ்க்கை. 2வது, என்னுடைய 18வது வயசுல ஊழியத்துக்கு அர்ப்பணித்த போது கர்த்தரின் இருதயத்தில் பாரப்படுத்தின 2வது காரியம் என்ன தெரியுமா? ஒரு நாளாகிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து பிரசங்கிக்காமல் நான் பிரசங்கத்தை நிவர்த்தி செய்வதில்லை. கவனிங்க, ஒரு நாளாகிலும் இயேசப்பாவுடைய வருகையை சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஒரு காலத்தில் நாங்கள் காது குளிர கேட்டோம். அந்த காலத்தில் கன்வென்ஷன் கூட்டங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், காத்திருப்பு கூட்டங்கள், நல்ல கூட்டங்கள் நடக்கும். அதுக்கு விசேஷ ஊழியர்களை அழைப்பார்கள். முதல் நாள் ரட்சிப்பை பற்றி பேசுவாங்க, 2வது நாள் ஞானசானத்தை பற்றி பேசுவாங்க, சனிக்கிழமை பகலில் காத்திருப்பு கூட்டம் அபிஷேகத்தை பற்றி நடத்தி பேசுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வேறுபாடை குறித்து பேசுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இயேசுநாதர் வருகை பற்றி தான் பேசுவாங்க. ஒரு பயம் உண்டாகும், இயேசுவின் வருகை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகும். ஆமென். இன்னைக்கு நிறைய இடங்களிலே இயேசுநாதர் வருகை குறித்த பிரசங்கங்கள் குறைந்து விட்டது. அவர் வருகிறார் வருகிறார் வருகிறார்னு காது குளிர ஒரு காலத்தில் கேட்டோம். இப்ப நேர தலைகளா மாறி அவர் தருகிறார் தருகிறார் தருகிறார்னு தர்பார் பண்ற கூட்டங்கள் பெருகிட்டு. விளங்கலையே உங்களுக்கு? ஒரு காலத்தில் எங்கேயும் கேட்கலாம், சபையில கேட்கலாம் இயேசு வருகிறார், கன்வென்ஷன் கூட்டங்களில் கேட்கலாம் இயேசு வருகிறார். அவர் வருகிறாருங்கிற கூட்டம் தான் ஒரு காலத்தில் நிறைய கேட்டோம். இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சி அவர் தருகிறாருங்கிற இம்மைக்குரிய காரியங்களை மாத்திரம் பேசப்படுகிற ஒரு பரிதாபமான காலத்தில் வந்துட்டோம். கிறிஸ்தவத்தின் நோக்கமே இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை. ஆமென். அதற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவத்தின் நிறைவே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். அன்னைக்குள்ள பாடல்கள் அப்படித்தான் இருந்துச்சு. பாஸ்டர் பாடினாங்களே மலையாள பாடல், தமிழ் பாடல்கள், அன்னைக்குள்ள பழைய பரிசுத்தவாட்டிகள், அம்மா வயலட் ஆரோன், அம்மா சாரல் அவரஜ், ஐயா நடராஜ முதலியார், பிரகாஷ் யேசுவடியான், ஐயா வின்சன் சாமுவேல், இன்னும் நிறைய நம்முடைய தலைமுறையில் ஃபாதர் பர்க் மர்சையா, இன்னும் நிறைய பாடல்கள். அப்படி யோசித்து பாருங்க. தோத்திரம் ரட்சிப்பில் ஆரம்பிச்சு சியோனில் முடிப்பாங்க, ரட்சிப்பில் ஆரம்பிச்சு பரலோகத்தில் முடிப்பாங்க, ரட்சிப்பில் ஆரம்பிச்சு நித்தியத்தில் முடிப்பாங்க. பழைய பாடல்லாம் அப்படி இருந்துச்சு. ஓகே, அன்னைக்கு ஒன்றுமே இசை கருவிகள் இல்லாத நாட்களில் ஒரு ட்ரம் அடிச்சு பாடினா போதும், மேக மீதில் இயேசு வாராருன்னு பாடினா பாட்டு முடிகிறதுக்குள்ள பரலோக மகிமை இறங்கும். அப்படிப்பட்ட நாட்கள் வரணும்னு நான் விரும்புறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இன்னைக்கு நிறைய பாடல்கள் மாறி 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 சினிமா ராகமும் சினிமா தாளமும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அதை பிடிச்சிருச்சு, அந்த இடத்தை பிடிச்சிருச்சு. இன்னைக்கு நிறைய பாடல் எழுதப்படுகிறது, ஆனா அதுல சாராம்சம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. கர்த்தருக்கு தோத்திரம். போட்டோம், இது கூட இயேசுநாதர் வருகையின் அடையாளம் தான். நல்ல கவனிங்க. கொஞ்சம் அந்த வருகை குறித்து சில வார்த்தைகளை சொல்றேன். பைபிள்ல 31,171 வசனமா அவ்வளவு வசனம் இருக்குது. அதுல தோத்திரம் 8,000க்கு அதிகமான வசனங்கள் எதிர்காலத்தை பற்றியது. மோர் தென் 8,000 சம்திங் வாஸ். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? மொத்த பைபிள்ல 25% செய்தி என்ன தெரியுமா? இயேசு சீக்கிரம் வர போகிறார். ஆமென் சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? 8,000 அதிகமான வார்த்தைகள் இயேசுவின் வருகை குறித்தது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷத்தில் 21 இடத்தில் இயேசு தம்முடைய சொந்த வாயினாலே நான் போய் திருப்பி வருவேன் என்று சொன்ன வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 14 நிருபங்கள் என்னை கவனிங்க. எபிரேயர் உட்பட 14 நிருபத்தில்
13 முறை அடல்ட் பாப்டிசம், பெரியவர்கள் எடுக்க வேண்டிய ஞானஸ்நானத்தை குறித்து 13 முறை எழுதுகிறார். ஆனால் 50 முறை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பற்றி எழுதுகிறார். இயேசுவின் மரணம் 175 முறை, இயேசுவின் உயிர்த்தெழுதல் 104 முறை, இயேசுவின் பரமேறுதல் 33 முறை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் உள்ள 17 புஸ்தகத்தில் 926 அதிகாரத்தில் 1845 முறை கர்த்தர் வருகிறார் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் உள்ள 260 அதிகாரத்தில் 318 முறை கர்த்தர் வருகிறார் தீர்க்க தரிசனம் இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? இயேசுவின் மரணம் நல்ல செய்தி, அவர் உயிர்த்தெழுதல் நல்ல செய்தி. இன்னைக்கு கவனிங்க, உங்களுடைய சிந்தை எங்க இருக்கட்டும். ஓகே, இதெல்லாம் நல்ல செய்தி. ஆனா இந்த எல்லா செய்திக்கும் மேலான செய்தி என்ன தெரியுமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த இயேசு என்கிற வார்த்தையை பற்றிய தீர்க்க தரிசனம் மட்டும் 334. அந்த 334ல 224 தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றியது. சொல்லிட்டே போலாம், நிறைய பேசலாம். பைபிளை 3 பங்கு வச்சா 3ல 1, 5 பங்கு வச்சா 5ல் 1 தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனத்தை மட்டும் 3 பங்கு வைத்தா 3ல் 1 இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை. இன்னொரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், புதிய ஏற்பாட்டை மட்டும் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 25 வசனங்களுக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை எழுதப்பட்டிருக்கிறது. இனி அவனை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். புதிய ஏற்பாட்டை ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 25 வசனங்களுக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இருக்கிறது. எவ்வளவு ஆயத்தமா இருக்கணும், எவ்வளவு கவனமா. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா படிக்க வைங்க, நல்லா வீடை கட்டுங்க, எல்லாம் செய்யுங்க. அதே மாதிரி நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஊழியம் செய்யுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கிடுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. நான் அங்கே போனால் பேச என்னால் முடியாது. வருகை அடையாளம் என்கிறதுல போயிட்டா என்னால் வெளியே வர முடியாது. ஆனால் நம்முடைய காலங்களில் எல்லா அடையாளம் நிறைவேறிவிட்டது. மத்திய 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அத்தனை அடையாளங்களும் நம்முடைய தலைமுறையில் நிறைவேறிவிட்டது. ஏசுநாதர் சொன்னார் பார்த்தீங்களா? சீசர்கள் போய் கேட்டாங்க மத்திய 24ல், நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்லணும். அவர் சொன்ன அத்தனை அடையாளங்களும் நம்முடைய தலைமுறையில் நிறைவேறிவிட்டது. என் நிறைவேறுகிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, அவ்வளவு அடையாளம் நிறைவேறிடுச்சு. அப்ப நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த உலகத்தோடு வாழ்ந்து இதோட உலகத்தோடு முடிந்து போகிறது இல்லை. ஏதோ குழந்தையா பிறந்தோம், வாலிபரா மாறிட்டோம், பிறகு நமக்கும் கல்யாணம் ஆச்சுது, அப்புறம் நம்மளும் பிள்ளை குட்டியை பெற்றெடுத்தோம், அது மட்டும் வாழ்க்கை இல்லை. கவனிங்க, சாப்பிடுறதும் தூங்குறதும் வேலை செய்யறதும் பிள்ளை குட்டி பெற்றெடுக்கிறதும் வாழ்க்கை இல்லை. நீங்க மட்டும் செய்யல, மிருகமும் செய்யுது. அதுவும் சாப்பிடுது, அதுவும் தூங்குது, அதுவும் பிள்ளை குட்டி பெற்றெடுக்கு. அதான் பைபிள் சொல்லுது, கனம் பொருந்திய மனுஷனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அறிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். சிலர் என்ன அப்படின்னா நினைச்சிட்டு இருக்காங்க, கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், வெந்ததை திங்கணும், விதி முடிஞ்சவனை சாகணும், செத்தவனை தெக்கிய உடைக்கையோ, அப்படித்தான் சிலர் நினைக்கிறாங்க. இந்த உலகத்தோடு முடிகிறதல்ல, இது கொஞ்ச நாள் வாழ்க்கை. ஒரு வாடகை வீட்டில் மாறி போகிறது போல, ஒரு கொத்தி வீட்டில் மாடி போகிறது போல இந்த உலகத்தில் 70-80 வருஷம் வாழ்ந்து மாறப்போகிறோம். ஒரு நிலையான நகரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு நிலையான வீட்டை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல போய் சேரணும். அதுக்காக தான் இவ்வளவு பிரயாசங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். ஒன்று ரெண்டு வசனம் வாசிக்கலாமா? இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதற்கு வேதத்திலிருந்து 1-2 வசனங்கள் வாசிக்கலாமா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. வருகிறவர் எனக்கு கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். சில நினைக்கிறாங்க அவர் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடல, இந்த ஃபேன் ஆன். ஓகே, 2 பேதுரு 3:9 அப்படித்தானே? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தானே? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தங்களை என்று சிலர் கேட்கிறார்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமா இல்லை. என்ன கவனிங்க, சீக்கிரம் அவர் வரப்போகிறார். அதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ல இருந்து வாசிப்பீங்களா? போதும், அதை நம்ம சொல்லிட்டோம்ல. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் அப்படி 20ஆம் வசனத்தை வாசிங்க. சாட்சி அறிவிக்கிறவர் நம்ம என்ன சொல்லணும்? ஆமென்.
கர்த்தராக இயேசுவே வாரும். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். கர்த்தராக இயேசுவே வாரும். ஹல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை பாருங்கள். ரெவலேஷன் சாப்டர் 1 verse 7. இதோ மேகனுடைய வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்துனவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து என்ன செய்வாங்க? புலம்புவார்கள். அல்லேலூயா. அப்படியே ஆகும். ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். The first Corinthians chapter 1 verse 22. 1 கொரிந்தியர் 16:22 வாசிங்க பார்க்கலாம். எடுத்தீங்களா? அப்படி இருக்க இல்ல, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நல்ல கவனிங்க. கர்த்தர், எல்லாரும் கவனிங்கம்மா. கர்த்தர் பாஸ் மாரநாதான்னு சொன்னாங்கல்ல, அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாரநாதா தமிழ் பைபிள்ல இருக்கா? இல்ல இல்ல, தமிழ் பைபிள்ல மாரநாதான் இருக்கா? இல்ல. இந்த வசனம் தான் மாரநாதா. இப்ப நான் கர்த்தர் வருகிறார்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? அதுதான். அது இங்கிலீஷ் பைபிள்ல எல்லா இடத்துலயும் இல்ல. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அனத்தமா மாரநாதா அப்படின்னு இருக்கு. இந்த 16:22 இருக்கு பாத்தீங்களா? சும்மா தைரியம் எழுதி வைங்க நான் சொல்றது, என்ன நமக்கு தெரியணும்ல, அதனாலதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த 1 கொரிந்தியர் 16:22 இருக்கு பாருங்க. இதைத்தான் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல, ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அனத்தமா மாரநாதா அப்படின்னு இருக்கு. மாரநாதா என்றால் கர்த்தர் வருகிறார் என்று அர்த்தம். கை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். தோத்திரம். பைபிள்ல நிறைய வார்த்தை சொல்லலாம். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார், கேட்கிறவனும் வா என்பானாக. ஆவியும் ஆவியானவரும் மணவாட்டியும், மணவாட்டின சபை, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். அப்ப சபை என்ன சொல்லணும்? வா அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. ஆவியானவரும் சொல்லுகிறார் கர்த்தரே வாரும்னு. கேட்கிறவன், உபதேசத்தை கேட்கிறவன், சுவிசேஷத்தை கேட்க அவனும் சொல்லணும் கர்த்தராகிய இயேசுவே நீர் வாரும். சபை ஆயத்தப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 13 அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க. பாருங்க, அவர் வருகிறார். நல்ல கவனிங்க. பூமியை நியாயத்திற்கு வருகிற 2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உள்ள போயிடலாம். சங்கீதம் 96:13 சங்கீதம் 98:9 வாசிங்கள். அவர் வருகிறார், பூமியை நியாயத்திற்கு வருகிறார், பூலோகத்தின் நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் அவர் நியாயந்திருப்பார். அவர் வருகிறார், இந்த பூமியை நியாயந்திருக்க வருகிறார். நீங்க மக்கள் அப்படி தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து வருகிறார்கள், சிந்திக்கிறபடியெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள், யோசிக்கிறபடியெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள், சரியாய் யோசிப்பதில்லை, சிந்திப்பதில்லை. அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். ஆண்டவருக்கு தோத்திரம். 98 அதனுடைய 9 வாசியங்கள். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் அவர் நியாயந்திருப்பார். ஓகே, நம்ம வருகை குறித்து பேசிட்டே போலாம், நேரம் போது பாத்தீங்களா? கமான் கமான். இங்கே என்ன வாசிக்கிறோம்? உலகம் அதனுடைய ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்னென்னைக்கும் நிலைத்திருப்பான். பிள்ளைகளே, இது கடைசி காலமாயிருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருவான் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதுல அவருடைய கடைசி காலம் என்று அறிந்திருக்கிறோம். 28 இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்க அவரில் நிலைத்திருங்கள். நல்ல கவனிங்கம்மா. ஒரு நேரம் உள்ள போயிடலாம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அப்படி ஸ்கிப் பண்ணி வாரேன். என்னை கவனிங்க. இயேசு வரப்போகிறார். அவர் வருகையில கைவிடப்பட்டால் நிலைமை பரிதாபம். ஆமென். அந்திக்கிற அரசாட்சி ரொம்ப கொடுமையா இருக்கும். 3 வருஷம் உபத்திரவ காலம், 3 வருஷம் மகா உபத்திரவ காலம், நிற்க முடியாது, நிலைமை பரிதாபம். நல்ல கவனிங்க. எல்லாம் சம்பவிச்சிருச்சு, எல்லாம் அங்க போனா வெளியே வர முடியாது. அவ்வளவு காரியங்கள் அப்படி கண்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைவேறிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிறைவேறாத ஒரு காரியம் இல்லை, நிறைவேறாத ஒரு காரியம் இல்லை. அத்தனை என்னுடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறிவிட்டது. அப்படியானால் இயேசு வரும்போது வெட்கப்பட்டுறக்கூடாது. தோத்திரம். நிலைச்சிருக்கணும். அவர்கள் என்ன செய்யல சொல்லுங்க? நிலைத்திருக்க வேண்டும். ஒரு 6 காரியங்களை ஆகிலும் சொல்ல முயற்சி பண்ணுகிறேன், முடியுமா என்று யோசிக்கிறேன். முடிந்ததை சொல்லுகிறேன். ஆண்டவர் நல்லவர். கவனிங்க. அவர் வருகிறார். அதனால என்ன செய்யுங்க? பைபிள் சொல்லுது அவரில் நிலைத்திருங்கள். சொல்லுங்க, அவரில்
இந்த கடைசி வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கம்மா, அவரில். சத்தமா சொல்லுங்க, அவரில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரில் நிலைத்திருங்க. நிலைச்சிருந்தா மட்டும்தான் இயேசுநாதர் வருகையில நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. பேர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து, பேருக்கு கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து, பேருக்கு விசுவாசிகளாய் வாழ்ந்து தோத்திரம் நிலைத்திருக்காவிட்டால் நம்முடைய நிலைமை பரிதாபமாய் மாறி போகும். பெயரளவில் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து, பெயரளவில் விசுவாசி என்று சொல்லி வாழ்ந்தால் வாழ்க்கையில பரிதாபமா இருக்க, அவருக்கு முன்னால வெட்கப்பட்டு போய் விடுவோம். நல்ல கவனிங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் நிலைத்திருக்காத ஒருவன் கிராஜுவேட்டா மாற முடியாது. தோத்திரம் வெற்றி பெற முடியாது. அவன் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் அவன் வெற்றி பெற முடியும். பாருங்க, ஒரு கொடி செடியானது அந்த கொடி செடியில நிலைத்திருந்தால் மட்டும்தான் அது கனி கொடுக்கும், அல்லாட்ட முடியாது. சரி, வாசிக்கலாமா? முதல் குறிப்புக்கு நேரை கொண்டு போக விரும்புகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் அது 4ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னில் நிலைத்திருங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாத்தீங்களா? இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கம் ஆன், லிசன், என்னை கவனிங்க. இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நல்ல வார்த்தை, தோத்திரம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, என்னில் நிலைத்திராவிட்டால். அப்ப நல்ல கவனிங்க, முதல்ல எதுல நிலைத்திருக்கணும்? கர்த்தரில் நிலைத்திருப்பது என்றால் என்ன? முதல்ல கனி கொடுக்க கர்த்தரில் நிலைத்திருங்கள். முதலாவது குறிப்பை சொல்லுங்கள், எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, கனி கொடுக்க கர்த்தரில் நிலைத்திருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படக்கூடாது. கவனிங்க, இப்பொழுதோ கோடாரியானது மரத்தின் வேறருக வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சொல்லுங்க, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். கோடாரியானது மரத்தின் வேறருக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா. தோத்திரம். வந்தோம், பாடினோம், காணிக்க போட்டோம், ஏதோ கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கல்ல. நம்ம வாழ்க்கையில தேவன் சில கனிகளை அவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதென்றால் என்ன? கர்த்தரில் கனி கொடுக்க நிலைத்திருக்க வேண்டும். இயேசுவின் வருகையில வெட்கப்பட்டு விடக்கூடாது. இயேசுவின் வருகையில கைவிடப்பட்டு விடக்கூடாது. இயேசுவின் வருகையிலே நீங்கள் வெட்கப்படாமல் கைவிடப்படாமல் நிலைத்திருக்க வேண்டுமானால் நீங்கள் அவரில் கனி கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு தோட்டத்தில் கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றாங்க. கவனமா கேளுங்கம்மா, கஷ்டப்பட்டு விவசாயம் பண்றாங்க. அதுல ஒரு நல்ல கவனம். இன்றைக்கு விதை போட்டா நாளைக்கு கனி கிடைச்சிருமா? தக்காளியோ கத்திரிக்காவோ முளவோ எதுவோ என்ன செய்யணும் சொல்லுங்க? அது நிலைச்சிருக்கணும், வேறுடணும், அது துளிருடணும், அது பூக்கணும், அது வளரணும். மழை வந்தாலும் காற்று வந்தாலும் அது நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தால் மட்டும்தான் அது கனி கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கனி கொடுக்கிறதுக்காக நிலைத்திருக்க வேண்டும். அப்ப என்ன கனிகளை கொடுக்க வேண்டும்? சில வார்த்தைகளை இந்த மாலை நேரத்தில் உட்கார்ந்து தியானிச்சுட்டே இருந்தேன். சில வார்த்தை அதை தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேச போறேன். அல்லது முதல் குறிப்பில் சில காரியங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். கனி கொடுக்க கர்த்தர் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்படித்தான் இயேசு சொல்கிறார். அவர் திராட்சை செடி, நான் கொடி. அப்படி கட் பண்ணி விட்டாருன்னு அந்த கொடி எங்கெல்லாம் போதோ காஞ்சு போகும். அதுக்கு பிற்பாடு அது வளராது. அது பிற்பாடு பச்சையை பார்க்க முடியாது. அதோடு அந்த கதை முடிஞ்சு போகும். இயேசுவிடத்துல நிலைத்திருக்கணும். எதுக்கு? கனி கொடுப்பதற்காக. அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பு. தோட்டத்துல கஷ்டப்பட்டு கிருஷி பண்றவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். 90 நாள் ஆன உடனே, ஒரு மாசம் ஆன உடனே, ஒரு வருடம் ஆன உடனே எனக்கு பலன் கிடைக்கும். ஆமென், எனக்கு பலன் கிடைக்கும். ஆமா, அப்படின்னு எதிர்பார்க்கல. கர்த்தர் நம்ம இடத்துல கனி எதிர்பார்க்கிறார். நீங்க நிலைச்சிருக்கணும். பாருங்களேன், கர்த்தரில் நிலைத்திருங்கள், கர்த்தரில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப எதுக்கு நிலைச்சிருக்கணும்? கனி கொடுப்பதற்கு. என்ன கனிகள்? சில வார்த்தைகளை வாசிக்கலாமா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்கள். எளிமையான பகுதி. Matthew chapter 3 verse 8. ஏற்ற நல்ல கவனிங்கமா. அப்போஸ்தலருடைய பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள். இயேசுநாதருடைய பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புதல், repent. நல்ல கவனிங்க. பெந்தெகோஸ்து உபதேசத்திலே, கிறிஸ்தவ உபதேசத்திலே, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே தோத்திரம், மனம் திரும்பி. மனம் திரும்புதல் பாவிகளுக்குரியது மாத்திரமல்ல, அது பரிசுத்தவான்களுக்கும் உரியது. எல்லாரும் கவனிக்கிறீங்களாமா? மனம் திரும்புதல் என்றால் பாவிக்குரியது மட்டும் இல்ல,
1 மணிக்கூர் ஜெபித்த உங்களுக்கு இன்னைக்கு 10 நிமிஷம் ஜெபிக்க முடியலன்னா ஜெபிக்க நம்ம மனம் திரும்பணும். ஒரு காலத்துல வேதம் தெளிவாய் வாசித்து கர்த்தருடைய வார்த்தை கேட்ட நமக்கு வேதம் வாசித்து பல நாட்கள் ஆகிறது என்றால் வேதத்தை வாசிக்க நீ மனம் திரும்ப வேண்டும். ஒரு காலத்துல எல்லாற்றும் ஐக்கியமா இருப்போம், சண்டை சச்சரவே இல்லை. இன்னைக்கு சிலர் நபரை பார்த்து பேசுறது இல்லை, மனசுக்குள்ள பகை. ஐக்கியமாய் வாழுகிறதுக்கு மனம் திரும்பு. ஒரு காலத்துல சரியா வந்து ஆராதிப்போம், ஆராதிக்கு 10 நிமிஷத்துக்கு முந்தி ஆவியில களி கூர்ந்து கர்த்தரை துதிப்போம். இன்னைக்கு கடமையா ரொம்ப லேட்டஸ்டா பாதி ஆராதனை முடிஞ்சோன்னு வருகிறோம். ஆத்துமாவின்னு சொல்றதுக்கு முந்தி உங்க ஆத்துமா கொண்டு போயிடுறீங்க. ஒழுங்கா ஆராதிக்க மனம் திரும்பு. ஒரு காலத்துல கொஞ்சம் வருமானத்துல 10ல் 1 எடுத்து தசாம்சத்தை கரெக்டா கொடுத்தோம். இன்னைக்கு வருமானம் ஜாஸ்தி ஆயிட்டு கொடுக்க உனக்கு மனதில்லை. நீ கொடுக்கத கர்த்தர் பார்த்தார், உன் தியாகத்தை கர்த்தர் பார்த்தார். நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனால உன் அநேகத்துல உனக்கு அதிகாரியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு ஏராளமான வருமானங்கள், அதனால கொடுப்பதில் நீ குறைவுபட்டிருக்கிறாய். மனம் திரும்பு. ஆண்டவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை ஒண்ணு விட்டு என்ன செஞ்சிருவேன், வெளிச்சத்தை எடுத்துருவோம், இருளுக்குள்ள கொண்டு போவேங்கிறார். இருளுன்னு சொன்னாலே அது நரகத்தை காட்டுகிறது. ரொம்ப கவனம். முதல்ல மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்பிட்டேன்னு சொன்ன போதாதுமா, நான் தோத்துறோம். அந்த மரத்தை எதனால் அறியலாம், கனினால் அறியலாம். அது நல்ல மரமா கெட்ட மரமா இது அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை அந்த கனியை வச்சுதான் டேஸ்ட சொல்ல முடியும். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி. கம் ஆன், லிசன். என்னை கவனிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி உங்க வாழ்க்கையை பார்த்தா தெரியணும், உங்களுடைய குடும்பத்தை பார்த்தா தெரியணும், உங்க பேச்சை பார்த்தா தெரியணும், உங்கள் நடை உடை பாவனை செல்கள் சொல் எல்லாவற்றையும் பார்த்தால், செயல் எல்லாவற்றையும் பார்த்தால் கனி உள்ளவர்களாய் மாற வேண்டும். பாருங்க, என் நண்பர் ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் ஒரு பட்டணத்திலே அவர் பார்த்த சம்பவத்தை பதிவு செய்தார். கவனிங்க. அப்போ நிறைய பிளாட்ஃபார்ம், 7 8 பிளாட்ஃபார்ம் உண்டு. ரயில் ஒவ்வொரு வரும். நிறைய வியாபாரிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, நிறைய வியாபாரிகள். ஒரு சின்ன பையன் ஒரு 10 15 வயசு, குடும்ப கஷ்டத்துல கொய்யாப்பழம் வியாபாரம் பண்றான். ஒரு ட்ரெயின் போன உடனே அடுத்த பிளாட்ஃபார்ம் போறதற்காக அவன் இப்படி மேல போய் அந்த ஸ்டார்கஸ்ல ஏறி வந்தா லேட் ஆயிரும். எவ்வளவு நேரம் அப்படி ஏற முடியும்? அதனால கூடிய வச்சுட்டு இது இறங்கி அப்படி நடந்து போய் அடுத்த பிளாட்ஃபார்ம் போறதுக்கு முயற்சி பண்ணான். யாரோ தட்டி விட்டாங்க. பாவம், அந்த கனிகள் எல்லாம் அப்படி சிந்திட்டு. சின்ன பையன், யாருமே கண்டுக்கிடல. அப்போ ஒரு ஊழியர், தேவ மனுஷன், அந்த என்னுடைய நண்பர், அவர் போய் அந்த பையனை ஹெல்ப் பண்ணி அந்த பழத்தெல்லாம் பிறக்கி வச்சு மறுபடியும் தண்ணிட்ட கொண்டு போய் கழுவி அவன் தொடச்சான், எல்லாத்தையும் வச்சு தூக்கி விட்டார். அவன் சொன்னான், சார் நீங்க அந்த கிறிஸ்டியனா சார், அந்த அல்லேலியா கோயிலுக்கு போவாங்களா அவங்களான்னு கேட்டான். அவனுக்கு சரியா படிப்பறிவு இல்லை. என்ன கவனிக்கிறீங்களா? ஆயிரக்கணக்கான மக்கள் போக்குவரத்துமா இருக்காங்க. அவன் கூட கீழே விழுந்தது யாரும் கவனிக்கல. ஆனா ஊழியக்காரர் போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அதை தூக்கி விட்டோன்னு அவன் கேட்டான், சார் நீங்க கிறிஸ்டியனா, நீங்க இந்த அல்லேலியா கோயில் போவீங்களான்னு கேட்கிறான். அப்ப அவனுக்கு தெரியுது இவங்க தான் இப்படி செய்வாங்கன்னு. எத்தனை பேருக்கு மனசுலாச்சு நான் பேசுறது? இம்மா பாட்டு அல்லேலியா க்ளோரி சோத்திரம் அப்படி இல்ல, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றது இல்ல. உடைய பர்சனல் லைஃப் பார்க்கும்போது கனி இருக்கா அவங்ககிட்ட? மனம் திரும்புகிற ஏற்ற கனி. ஏசு அதைத்தான் சொல்லுகிறார். கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். எதற்கு நிலைத்திருக்க வேண்டும்? கனி கொடுக்க. வேலை ஸ்தலத்தில் கனி கொடுக்கிறீங்களா? கர்த்தர் வச்ச இடத்துல எப்படி இருக்கீங்க? தேவன் எதிர்பார்க்கிற கனி உங்கள் வாழ்வில் உண்டா? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதல் ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, காந்தியடிகளுக்கு ஒரு மிஷனரி பழக்கம் இருந்துச்சு. அந்த காலத்துல மிஷனரி நிறைய இந்தியாவில் இருந்தாங்கல்ல. அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாரா, நான் இந்தியாவில் ஒரு பெரிய கிறிஸ்தவ தாக்கத்தை உண்டு பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, ஒண்ணுமே செய்யண்டாம், ஏற்கனவே இங்க இருக்கிற கிறிஸ்தவங்க வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி வாழ்ந்தால் போதும், எல்லாரும் தானாக மனம் திரும்புவார்கள் என்று காந்தியடிகள் சொன்னதாக ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். நீங்க போய் தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டாம். ஏற்கனவே வாழ்றவங்க பைபிள் என்ன சொல்கிறதோ அதுபடி வாழ்ந்து காட்டிட்டாங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் தானாய் கிறிஸ்துவை பின்பற்றும். அவர் திருப்பி என்ன சொன்னார்னா, கிறிஸ்துவின் அடிச்சுவட்டுகளை, கிறிஸ்துவின் சுவாபத்தை கிறிஸ்தவர்கள் சரியாய் கடைபிடித்தால் மற்றவர்கள் அதை பின்பற்றுவார்கள் என்று அவர் சொன்னாராம். இதை காந்தியடிகள் பதிவு செய்தார் என்று ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை ஒரு நிலையிலே சொல்லுங்கள். அல்லேலூயா. முதல்ல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். இரண்டாவது வாசிங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17 18 19 20 வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிங்க. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம்
கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அந்த 20ஆம் வசனத்தை ஒன்று வாசிப்பீங்களா? ஆகையால் கனிகளினாலே அவர்களை, நல்ல கனி. இரண்டாவது என்ன சொல்ல வார்த்தை? நல்ல கனி கொடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. தோத்துரும். என்ன கனி கொடுங்க சொல்லுங்க? நல்ல கனி கொடுங்கள். நல்ல சுவாபங்கள், நற்கனிகள். என்ன கவனிங்க, நல்ல தீவிய சுவாபங்கள், நல்ல கனி கொடுக்கணும். ஒன்று மனம் திரும்புதல் ஏற்ற கனி. ஓகே, லிசன். ஒரு மனுஷனை பார்த்த உடனே தெரியும், ஒரு வாழ்க்கையை பார்த்த உடனே தெரியும், ஒருத்தர் சுவாபத்தை பார்த்த உடனே தெரியும். நல்ல கனி கொடுக்கிற ஒரு அனுபவங்கள், நல்ல சுவாபங்களை வெளிப்படுத்துகிற ஒரு பழக்கம் இருக்கணும். கர்த்தர் நிலைத்திருக்கிறது கனி கொடுப்பதற்கு. எப்படி கனி கொடுக்கணும்? நல்ல கனி கொடுக்கணும். ஏன்னா நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் அக்கினியில போட, அக்கினா நரகம். நல்ல சுவாபம் இல்லாதவர்கள், நற்கிரியை இல்லாதவர்கள், நல்ல கனி கொடுக்காவிட்டால், நல்ல வாழ்க்கை இல்லாவிட்டால் அக்னியும் கந்தகம் நரகத்தில் பங்கடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 15:8. சீசர்கள் யார் என்று இயேசு அங்கே குறிப்பிடுகிறார். எனக்கு சீசராயிருப்பீர்கள், அப்படிதானா? மகிமைப்படுவார், நீங்களும் எனக்கு சீசராயிருப்பீர்கள். மிகுந்த கனி கொடுப்பதனால். என்னை கவனிங்க, மிகுந்த நிறைய கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு மாமரம் இருக்குன்னா ஒரு கனி, ஒரே ஒரு பழம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த தோட்ட எஜமானுக்கு சந்தோஷமா இருக்குமா? ஒரு தென்னை மரம் இருக்குது, ஒரு காய் மட்டும்தான், ஒரு வெட்டுக்கு ஒரு காய் மட்டும்தான் பறிக்குது, அவருக்கு சந்தோஷமா இருக்குமா? அவர் வெட்டிட்டு வேற ஏதாவது வைக்கலாமான முயற்சி பண்ணுவார். அவர் மிகுந்த கனிகள். நல்ல கவனிங்க, மிகுந்த கனிகள் தேவன் நிறைய எதிர்பார்க்கிறார். உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கிறார். நிறைய நீங்க கனி கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நிலைத்திருந்தால் நீங்கள் கனி கொடுக்கலாம். தோத்திரம். நிலைத்திருந்தால் தான் இயேசு வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். எதற்கு நிலைத்திருக்கணும்? மிகுந்த கனிகளை கொடுக்கணும். அப்பதான் எனக்கு நீங்கள் சீசராக இருப்பீர்கள். இயேசு சொன்னார், புறப்பட்டு போங்க, சகல ஜனங்களையும் சீசர்கள் என்று சொல்லும் போது ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, நீங்களும் சேர்ந்துதான், உங்களை சேர்த்துதான் வசனம் சொல்லுகிறது. எதற்கு ஆண்டவர் தோத்திரம் கனி கொடுக்க வைக்கிற? மிகுந்த கனி கொடுப்பதற்காக நம்மை சீசராய் அவர் மாற்றி இருக்கிறார். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு தோத்திரம். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுவோமா? என்ன சாதிச்சிருக்கோம் கவனிங்கம்மா. நம்ம நிறைய இத்தனை வருஷமா இருக்கிறோம், என்ன சாதிச்சிருக்கிறோம் கவனிங்கம்மா. அங்க பாளையங்கோட்டையில ஒரு கல்லூரி இருக்கு, சாரா டக்கர்னு ஒரு கல்லூரி இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாரா டக்கர்னு ஒரு கல்லூரி. இத்தனை லட்சக்கணக்கான மாணவிகளை உருவாக்கின ஒரு கல்லூரி, தரமான கல்லூரி. ஒரு விஷயத்தை சொல்றேன். அங்க படிச்சு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள்லாம், எத்தனையோ டாக்டர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், சயின்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் உருவாக்கின கல்லூரி. அவருடைய சரித்திரத்தின் பின்னணி தெரியுமா? பிரிட்டிஷ் காலத்தில் ஜான் டக்கர் என்று சொல்கிறவர் பாளையங்கோட்டைக்கு மிஷனரி மருத்துவராய் வந்தார். அவர் வந்தபோது குதிரையில செலன போகும்போது பெண்கள் ஓடி ஒளிவார்கள், ஆண்களை பார்க்க முடியாது. படிப்பறிவு இல்லை, வித்தவுட் நாலேஜ். என்னை கவனிங்க. இவர் தன்னுடைய சகோதரிக்கு கடிதம் எழுதினார். தன்னுடைய சகோதரி பேர் சாரா டக்கர். ஆமா, சாரா டக்கர் கடிதம் எழுதினார். சாரா டக்கர் யார் தெரியுமா? பிசிக்கல் சேலஞ்ச், எழும்பி உட்கார முடியாது, படுத்தே தான் இருப்பாள். படுத்தே தான் அந்த சகோதரி இருப்பாங்க, எழும்பி உட்கார்ந்து இருக்க முடியாது. இவர் ஜான் டக்கர் தன்னுடைய சகோதரி கடிதம் எழுதினார். இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே, இப்படி தென் மாவட்டங்களிலே இருக்கிறேன், ஜனங்கள் படிப்பறிவு இல்லை, கல்வி அறிவு இல்லை, பெண்கள் சுத்தமா படிக்க விடுறதில்ல, பெண்கள் ஆண்களை பார்த்து பேச முடியல, நாகரிகம் இல்லை அப்படின்னு சொன்ன போது இவர் தன்னுடைய பாரத்தை, இவர் மருத்துவ சேவை செய்தார். இவர் தன்னுடைய தங்கைக்கு கடிதம் எழுதினார். அந்த சகோதரி தனக்கு தெரிந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள், உறவினர்கள்ட்ட கொஞ்சம் பணம் வாங்கி பணத்தை அனுப்பி விட்டாங்க ஜான் டக்கருக்கு. அனுப்பி விட்டுட்டு சொன்னாங்க, நீங்க ஏதாவது கல்வி அறிவை கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணுங்க. அவர் முடிஞ்ச அளவுக்கு செய்தார். அவருடைய தொழில் மருத்துவ தொழில், அதனால இதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. கொஞ்ச நாள் நடந்துச்சு, பிறகு நடக்கல. கொஞ்ச நாள் நடந்துச்சு, இது பிறகு நடக்கல. அவர் சொன்னார், என்னுடைய சேவை தான் செய்ய முடியுது, என்னால் இதுல கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியல அப்படின்னு கடிதம் எழுதினார். இந்த சகோதரி அந்த சாரா டக்கர் என்ன பண்ணாங்க தெரியுமா? படுத்த படுக்கை ஆயிட்டாங்க, ரொம்ப வியாதியாயமாயி மரண தருவாய்க்கு போயிட்டாங்க. எல்லாரும் அவரை பார்க்க போனாங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்க, உறவினர்கள், பக்கத்தில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் பார்க்க போறாங்க. எல்லாத்திலையும் சொல்லி அழ ஆரம்பிச்சாங்க, இந்தியா, தமிழ்நாடு, திருநெல்வேலி, படிப்பு இல்லையா,
ஜனங்கள் அறிவு இல்லாம இருக்காங்களாம், நாகரிகம் இல்லை, சரியான வஸ்திரம் இல்லை, சரியான அறிவு இல்லை, நிறைய மூட பழக்க வழக்கங்கள் அழ ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் கேட்டாங்க, பணம் தாங்க, நான் ஏதாவது ஒன்று சாதிக்க விரும்புறேன். நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்ததில்லை, தமிழ்நாட்டுக்கு வந்ததில்லை, அவங்களுக்கு பாளையங்கோட்டை தெரியாது. வருஷங்கள் ஆகுது, 100 வருஷம் தாண்ட போகிறது. கவனிங்க, இன்னைக்கு கவனிங்க, தமிழ்நாட்டிலே தரமான ஒரு பெண்கள் கல்லூரி, தரமான ஒரு பெண்கள் கல்லூரி என்று சொன்னால் பாளையங்கோட்டையில் சாரா டக்கர். அவங்க நேரடியா வரல, ஆனா அவங்க பணத்தை அனுப்பி விட்டாங்க, கலெக்ட் பண்ணி பாரம் அழுதாங்க. அப்படி படுக்கையில வியாதியா இருந்து பிசிக்கல் சேலஞ்சே செத்து போயிட்டாங்க. நம்ம என்ன சாதிச்சிருக்கோம்? இயேசுநாதருக்காக மிகுந்த கனி கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது அல்லவா? என்ன சாதித்திருக்கிறோம்? இன்னைக்கு எங்க ஊர்ல பாருங்க, பக்கத்துல 1008 கல்லு, எத்தனையோ காலேஜஸ் இருக்குது. பட் எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் 55 கிலோமீட்டர் திருநெல்வேலி அந்த கல்லூரிக்கு போறாங்க, டெய்லி போயிட்டு வராங்க. என் சபையில இருந்து கூட பிள்ளைகள் போயிட்டு வராங்க. தூர இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் வெள்ளூர், அவனுக்கு வெள்ளூர்ல ஏராளமான கல்லூரி இருக்கு, அவன் தன்னுடைய மகளை கொண்டு சேர்த்திருக்கிறான். நான் கேட்டேன் ஏன்னு சொல்லி, இல்ல எனக்கு அது 1-2 காரியத்தை அவன் சொன்னான், என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி கொடுப்பது என்றால் என்ன? இயேசுவுக்காக ஏதாவது ஒன்று சாதியுங்கள். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மிகுந்த கனி கொடுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நிரட்சித்தார். நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணி, நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் உபவாசம் பண்ணி, நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரம் கிறிஸ்துவை சார்ந்து அப்படி வாழ்வை முடிப்பதல்ல, அப்படி வாழ்க்கை முடித்து விடுகிறதல்ல. இயேசுவின் வருகையில வெட்கப்பட்டு போக வேண்டும், வெட்கப்பட்டு போகாமல் நிலைத்திருக்க வேண்டும். அவரை நிலைத்திருப்பது எப்படி? கனி கொடுப்பதற்காக நிலைத்திருக்க வேண்டும். என்ன கனி கொடுக்க வேண்டும்? மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நல்ல கவனிங்க, நிறைய பேரை சொல்ல முடியும். ரிங்கல் தோவே மிஷனரி வரலன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவம் இல்ல. நிறைய காரியங்களை சொல்ல முடியும். ஐடாஸ்கர்னு ஒரு அம்மா, தன்னுடைய தகப்பனார் டாக்டர், ஆனா ஆண்கள் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க முடியாது. கண்களுக்கு முன்பாக பிரசவ வேதியிலே அநேகர் சாகிறத பார்த்தாங்க. அவங்க நேரம் மறுபடியும் போய் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்து வெள்ளூர்ல சிஎம்சி மருத்துவமனை இருக்கிறதுன்னு சொன்னால் அவர்கள் அன்னைக்கு தியாகம் பண்ணினார்கள். ஐடாஸ்கர் வாழ்க்கை தியாகம் பண்ணினார்கள். கல்கத்தா பகுதியில் பெரிய மாற்றம் இருக்கிறது என்றால் அம்மா கனத்துக்குரிய அன்னை தெரசா அம்மா, அவங்க தியாகம் பண்ண, அவங்க கிறிஸ்தவம் இல்லை. ஒரு பெரிய வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு தியாகம் இருக்கிறது. சிவகாசி ஒரு கடினமான பகுதி, பயங்கர வறட்சியான பகுதி. தோத்திரம். ராக்லண்ட் என்கிற பரிசுத்தவான் அங்க தியாகம் பண்ணனால தான் அங்க கிறிஸ்தவர்கள் அங்க இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, நம்ம கையில எனக்கு தமிழ் பைபிள் வச்சிருக்க எத்தனை பேர் படிச்சு முடிக்கிறீங்களோ தெரியல, எத்தனை பேர் டெய்லி வாசிக்கிறீங்களோ தெரியல. கடல் கடந்து வந்து தியாகம் பண்ணி மொத்தமே 14 வருஷம் தான் வாழ்ந்தார் சீகன் பால்க். தேவ மனுஷன் தரையில எழுதி பழகி உங்களுக்கு எனக்கும் தமிழ்ல மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். முதல்ல எபிரேயம், 2வது கிரேக்கம், 3வது லாட்டின், 4வது ஆங்கிலம், தோத்திரம் பாரசீகம். தெரியுமா உங்களுக்கு? நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள் முழு உலகத்திலும் 5வது மொழிபெயர்ப்பு. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் 1258 பாஷை இருக்கு, ஆனா முழு உலகத்திலும் 5வது டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு நம்ம கையில் வைத்திருக்கிற வேதாகமம். கனி கொடுப்பதற்காக, கவனிங்க, கனி கொடுப்பதற்காக தியாகம் பண்ணி வந்தார்கள். நம்முடைய கையில் இன்னைக்கு பரிசுத்த வேதாகம் இருக்கிறது என்று சொன்னால் அருமையான அன்பு தேவ மனிதர் சீகன் பால் கையாவுடைய தியாகம். கவனிங்க, இளம் தலைமுறைகளே, கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று சாதியுங்கள், கனி கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் நம்மை ரட்சித்தாரே, கர்த்தர் நம்மை அபிஷேகித்தாரே, கர்த்தர் கிருபைகளை தந்தாரே, கர்த்தர் வரங்களை தந்தாரே, உன் ஜெபங்களை எல்லாம் கேட்டு உன் தரித்திரத்தை மாற்றினாரே, உன் சாபத்தை மாற்றினாரே. நீ இன்னைக்கு இயேசுவுக்காக என்ன செய்திருக்கிறாய்? அல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். அடுத்தால கவனிங்க, நாம் கர்த்தரில் நிலைத்திருப்பது என்றால் என்ன? நிலைத்திருக்க இட வருகையில் போக முடியாது. அந்த ஒரு குறிப்பை மட்டும் பதிவு செய்கிறேன். கர்த்தரில் நிலைத்திருப்பது என்றால் கனி கொடுப்பதற்காக. மனம் திரும்புதல் ஏற்ற கனிகளை கொடுத்தோம், நல்ல கனிகளை கொடுத்தோம், மிகுந்த கனிகளை கொடுத்தோம். இப்பொழுது வேதம் நமக்கு போதிக்கிறது, ஆவியின் கனி கொடுங்கள். என்ன சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்கம்மா, என்ன கனி கொடுக்கணும்? ஆவியின் கனி கொடுங்கள். ஆவியின் கனியோ வாசிங்க. இப்போ இந்த வசனத்தை முதல்ல வாசிங்க சகோதரி. 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையில் விளங்கும். ஆவியின் கனி எதில் விளங்கும்? சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும்.
ஆவியின் கனி கலாத்தியர் 5:22 நமக்கு தெரியும். 9 டேஸ்ட், ஒரே கனியில 9 டேஸ்ட் இருக்கு. அதை வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். நல்ல கவனிங்களே. இப்ப என்ன கவனிங்க, நிலைத்திருக்கும் போது என்ன கனி கொடுக்கிறோம்? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். துர்க்குணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. துர்க்குணத்துக்கு இடம் கொடுத்து உடலை பேணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆவியின் கனி கொடுக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லையிலே சொல்லுமா. ஆவியின் கனி அன்பு இருக்காமா, சந்தோஷம் இருக்குதா, சமாதானம் இருக்கா, நீடிய பொறுமை இருக்கா, தயவு இருக்கா, சாந்தம் இருக்கா, இச்சையடக்கம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. சில இடத்துல பிசாசு, சில இடத்துல பலகீனமா இருக்கிறோம். சில இடத்துல நம்ம பலவான்கள், சில இடத்துல நம்ம பலகீனர். ஹலோ, ஒத்துதான் ஆகணும். மற்றவங்களுக்கு முன்னால நம்ம யோக்கியர்களை காட்டலாம். நம்முடைய மனசாட்சி சொல்லணும், உன் பார்வை சரியில்லை. நம்முடைய மனசாட்சி சொல்லும். மற்றவங்க நம்ம குற்றப்படுத்த முடியாது. குட்னு சொல்லுவாங்க. குட், வெரி நைஸ் சிஸ்டர், வெரி நைஸ் பிரதர், வெரி நைஸ் பாஸ்டர், வெரி குட். ஆனா உன் மனசாட்சி சொல்லும், உங்க மனசாட்சி சொல்லும், நீ மோசம், உன் பார்வை சரியில்லை, உன் சிந்தனை சரியில்லை. ஹலோ, நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்தி விடும். சில இடத்துல பலகீனர். ஆவியின் கனி எங்கே? சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் தான் வெளிப்படும் ஆவியின் கனி. கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான் அநேகத்தில் அதிகாரியா மாற முடியும். உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். புருஷன் மனைவிக்கு உண்மை, மனைவி புருஷனுக்கு உண்மை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு உண்மை, பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மை, விசுவாசி ஊழியர்களுக்கு உண்மை, ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு உண்மை. நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். உண்மை உள்ளவை இளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. உண்மை, உண்மை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது எனக்கு பெரிய தியாலஜி இருந்து அதனால அவர் அழைக்கல. தீமோத்தேயுக்கு எழுதுகிறார் 1:12, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு நீ அழைத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. தீமோத்தேயுக்கு இளம் போதுகர் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மை உள்ளவன் என்று எண்ணி, வேற எந்த தகுதி இல்லை. உண்மை உள்ளவன், உண்மையா பேசுவான், உண்மையா ஜெபிப்பான், உண்மையா உழைப்பான், உண்மையா எச்சரிப்பான், உண்மையா வாழ்வான், உண்மையா அடுத்த தலைமுறையை உருவாக்குவான். கர்த்தர் தேவ மனிதனிடத்திலே கர்த்தர் எதிர்பார்த்தது உண்மை. ஆவியின் கனி எங்க விளங்கும்? உண்மையில விளங்கும். ஆவியின் கனி எங்க விளங்கும்? நீதியில விளங்கும். அதனாலதான் பைபிள் வாசிக்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஆவியின் கனி எங்க பார்க்க முடியும்? நீதிக்கு வாழணும். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நற்கிரியைகள், நற்கிரியை எங்க உண்டோ அங்கே ஆவியின் கனி உண்டு. நல்ல கிரியை, நற்குணம். துர்க்குணம் பைபிள் வாசிக்கிறோம்ல, பொல்லாப்பு துர்க்குணம் என்கிற புளித்தமாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு ஆசரிக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நற்குணங்கள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருக்க கடவது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். அப்ப கனி கொடுக்கிறது குறித்து வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. ஆவியின் கனி. அடுத்தால வாசிங்க பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 1:10 வாசிங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி பாருங்க, நீதியின் கனிகளால் நிலைத்திருக்கணும். கனி கொடுக்க என்ன கனி? இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி. தம்பிமா உட்காருடா, ரொம்ப நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கடா. டேய் இந்த உட்காருங்க. முடியும் தண்டி அது எழுப்பி பாரு. இருடா. ஓகே, லிசன் டு மீ. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி. நல்ல கவனிங்க. நீதியின் கனி என்றால் என்ன? கர்த்தருக்கு தோத்திரம். இயேசுதான் நீதிபரர். அவர் நீதியை நிறைவேற்றணும். கோபாக்கிய நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். அப்ப நீதி நான் என்ன? ஒன்று ரட்சிப்பு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி என்ன செய்யுங்கள்? தேடுங்கள். இரண்டாவது ஞான ஸ்நானம். கவனிங்க, ஞானஸ்நானம். இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணணும்.
மூன்றாவது நீதி என்று சொல்வது பரிசுத்த ஆவி. ஆவியின் கனியோ நீதியிலும் உண்மையிலும் நற்குணத்திலும் விளங்கும். நீதி அப்போ ரட்சிப்பு, ஞானஸ்தான, அபிஷேகம், இதை குறித்து வேதம் சொல்கிறது நீதி. முதலாவது என்னுடைய ராட்சியம், நீதியின் தேடுங்க. அப்ப நீதியின் கனி கொடுக்கிறவங்கள மாறணும். நீதியின் கனி கொடுத்தா நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். குழந்தை ஞானஸ்தானத்தை வேதம் போதிக்கவில்லை, தெளிப்பு ஞானஸ்தானத்தை வேதம் போதிக்கவில்லை. ஞானஸ்தானம் தேவனோடு அடக்கம் பண்ணப்படுகிறது. ஞானஸ்தானம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறது. ஞானஸ்தானம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்க. நீதியின் கனி வெளிப்படணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். ஆமென். ரோமர்ல 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, பாவத்துக்கு செத்தவர்களாகவும் பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். நான் எதுக்கு பிழைச்சிருக்கேன்? நீ பிழைத்திருப்பது மாமிசத்துக்கு அல்ல, என் மாமிச ஆவியை, மாமிச இச்சை நிறைவேற்றுகிறதற்கு அல்ல, என் மாமிச விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்கு அல்ல. ஏனி நான் பிழைத்திருக்கிறது நீதிக்காக. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். ஆமென். பைபிள் வாசிக்க எசேக்கியேல் வாசிக்கிறோம்ல, தானியேல், யோபு, நோவா ஆகிய 3 புருஷரும் இருந்தாலும் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை தப்பித்துக் கொள்வார்களே அல்லாமல் குமாரனையோ குமாரத்திகளை என்ன செய்ய மாட்டாங்க, தப்பித்துக் கொள்ள மாட்டார்கள். அவங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை வந்துச்சு. யோபுக்கு பிரச்சனை, மரண போராட்டம் வந்தது. யோபுக்கு வந்தது போல தானியேலுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. நோவாவுக்கு வந்துச்சு. ஆனா தங்கள் நீதியினால் அவர்கள் ஆத்துமாவைகளை தப்பித்துக் கொண்டார்கள். அதைத்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை கூட வாசிங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். கொலோசியர் 1:10 வாசிங்க பார்க்கலாம். கொலோசியர் 1:10 வாசிங்க. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினாலே விருத்தியடை. சகலவிதமான நற்கிரியைகளாகிய கனி. எல்லாரும் கவனிங்க. கனி கொடுக்க நிலைச்சிருக்கணும். இன்னைக்கு நிலைத்திருந்தால்தான் இயேசுவின் வருகையிலே வெட்கப்பட மாட்டோம். எதுக்கு நிலைச்சிருக்கணும்? கனி கொடுப்பதற்காக நிலைத்திருக்க வேண்டும். இது என்ன கனி? சகலவிதமான நற்கிரியைகளாகிய கனி. ஆமென் சொல்லுங்க. அந்த சகோதரி பரிமள தைலத்தை உடைச்சி இயேசுவின் பாதத்தில் விட்டு எல்லாரும் கவனிக்கிறீங்களாமா? என்ன செய்தாள்? தலைமயிர்னாள். இது இப்ப முடியாது கட்டியலா, அப்ப முடியும். இப்ப பியூட்டி பார்லர்ல போய் வெட்டுறதுனால அந்த முடி எட்டாது. கட்டியலா போட்டு இப்ப பியூட்டி பார்லர்ல போய் வெட்டி போட்டு வந்துடுறோம்ல, அதனால இப்போ ஏசுநாதருக்கு துடைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல டவல் வச்சு ஒன்னா துடைப்பணும், முடி வச்சு துடைக்க சாத்தியம் இல்லை. ரைட்? ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. பைபிள் என்ன சொல்லுதோ அப்படிதான் இருந்தாங்க. பெண்கள் முடி வெட்டக்கூடாதுன்னா வெட்டக்கூடாதான், ஆண்கள் முடி வளர்க்கக்கூடாதுன்னா வளர்க்கக்கூடாதான். ஆமா, ஒன்றை மட்டும் புரிஞ்சுங்க. நாட்டு கலாச்சாரம் நமக்குள்ள வந்துடக்கூடாது. வேதம் போதிக்கிற கலாச்சாரத்தில் வாழணும். கிரிப்சர் கல்ச்சர்ல வாழணும். கண்ட்ரி கல்ச்சர்ல வாழக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஓகே, குட். எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதை வித்து என்ன கொடுத்துருக்கலாம்? தரித்திரத்து கொடுத்துருக்கலாம். ரொம்ப ஆசை. ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? இவன் நற்கிரியை செய்திருக்கிறாள், இவளை கொடுத்து நான் போராடம்லாம் பேசுவேன். அப்படித்தானே சொன்னார் ஆண்டவர். இவன் நற்கிரியை செய்திருக்கிறாள், என்னை முத்தமிட்டு இருக்கிறாள், என் பாதத்தை கண்ணீரினால் நனைத்திருக்கிறாள், தனக்கு வைத்திருந்த விலையேறப்பட்ட பரிமள தைலத்தை இயேசுவுக்காக எனக்காக உடைத்திருக்கிறாள், இவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுங்க. நீங்க நிலைச்சிருக்கிறது அதுக்கு தான். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல துதிக்கிறோம் பாத்தீங்களா? நல்ல ஸ்தோத்திரம் பண்றோம் பாத்தீங்களா? அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் ஏற்படுத்தி, இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தினார், இவர்களின் துதியை. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அவருடைய 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அவருடைய 15ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் துதிக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனி. எல்லாரும் சொல்லுங்க. உதடுகளின், எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். உதடுகளின், ஆமா, நிலைச்சிருக்கணும். எதுக்கு? கனி கொடுக்கிறதுக்கு. என்ன கனி? உதடுகளின் கனி. ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கமா. ஆராதனை என்ன? வாட் இஸ் த வர்ஷிப்? சிலருக்கு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஆராதனைங்கிற போர்வையில இன்னைக்கு ஆட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் வந்து விட்டது. ஆட்டத்தில் முடிவதல்ல ஆராதனை, அர்ப்பணிப்பில் முடிவது ஆராதனை. உணர்ச்சி வசப்படுத்துகிறதல்ல ஆராதனை, உணர்த்துகிறது ஆராதனை. சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? வாட் இஸ் த வர்ஷிப்? ஆங்கிலத்தில் 2 வார்த்தை சொல்லலாம். ஒன்று தேங்க்ஸ் கிவிங், இன்னொன்று பிரைசிங்.
தமிழ்ல சொன்னா துதித்தல், நன்றி சொல்லுதல், இந்த ரெண்டு இணைவது ஆராதனை. நல்ல கவனமாக. நன்றி சொல்லுதல் என்றால் என்ன? தன்னுடைய பர்சனல் லைஃப்ல, குடும்ப வாழ்க்கையில தேவன் செய்தவைகளை நினைத்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறது நன்றி சொல்லுது. நீ தந்த மனைவிக்காய் ஸ்தோத்திரம், நீ தந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீ தந்த சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், நீ தந்த தேவைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீ தந்த தலைமுறைகளுக்காய் ஸ்தோத்திரம், அனைவரும் விபத்துல பாதுகாத்தக்காய் சொல்லுது நன்றி சொல்லுதல். ரைட்? அப்ப துதினா என்ன? பிரைசிங். ஒரு சின்ன வித்தியாசம். கர்த்தரை மட்டும் புகழ்வது துதி. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மேசியாவே ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் பேசுறது? Thanksgiving plus praising is called worship. That's all. வேற ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாமோ ஒரு சீப்பு அப்படின்னு ஒரு கூட்டம்லாம் ஆடுது. ஒரு காலத்தில் எங்களை பார்த்து பேய் ஆடிச்சு, இப்போ அவர்களோடு சேர்ந்து பேயும் சேர்ந்து கிடந்து ஆடுது. நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஆகாத பயலுக, முடிவெட்ட தெரியாத பயலுக, ட்ரெஸ் பண்ண தெரியாத பயலுக, கோமாளிகள் மேட்டையில் ஒரே ஆட்டம். பயங்களை சவுட்டி தள்ளணும். டேய் எங்கட ஆட்டம் இருக்கு? யாரா கண்டுபிடிச்சது ஆட்டத்தை? புதிய பழைய ஏற்பாட்டில் தாவீது ஆடினார். ஆட்டத்தில் ஒருத்தன் செத்தான், ஆட்டம் சாவுல முடிஞ்சது. புதிய ஏற்பாட்டில் ஒரு தங்கச்சி ஆடினா, ஆடி கடைசியில் அவ கையில பரிசு என்ன கிடைச்சு தெரியுமா? ஒரு பரிசுத்தோட தலை கிடைச்சது. ஆட்டம் சாவுல முடிஞ்சது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஓவரா போயிட்டு இருக்கு. ஆராதனை என்பது மேடையில ஆடுகிற ஆட்டம் அல்ல. எங்கே ஆராதனை போர்வையில் ஆடுகிறார்களோ அங்க பரிசுத்தாவியர் வரமாட்டார். என்ன வரும்? the spirit of Lucifer, பிசாசின் ஆவிதான் வரும். நான் கை தட்டணும், நான் பாடணும், அந்நிய பாஷையில பேசணும், கர்த்தரை துதிக்கணும், தீர்க்கதரிசனம் சொல்லணும், வியாக்கியானம் பண்ணணும். this is a right worship. இதுதான் சரியான ஆராதனை. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. துதித்தலும் நன்றி செலுத்தலும் இணையும் போது அது ஆராதனையாய் மாறும். ஒரு பழைய பாடல்ல ஒரு அடி பாடலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவன். நல்ல கை தட்டி பாடுங்க பார்க்கலாம். நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் நான் என் ஜீவனுள்ள, நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தைகளை, நாளை தினம் என் சிந்தைகளை ஸ்தோத்தரிப்பேன் நான் கவலையற்ற, கொஞ்சம் ஃபாஸ்டா, ஸ்தோத்தரிப்பேன் நான் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் நான், தினமும் என்னை சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று உரைத்தோரை, சீக்கிரமாய் என்று உரைத்தோரை அதை சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன் நான், அதை சீக்கிரமாய் காண்பதினால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் நல்ல கையடிச்சு பாடுமா, இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன் நான். இயேசு தெரிஞ்சதெல்லாம் பாடுவோம். ரபா ரபா ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து ஆமென். தினமும் நம்மை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் நான், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனை, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன் நான், என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஓ ரபா ரபா, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய். துதிக்கும்போது எப்பொழுது விடுதலை வருகிறது, துதிக்கும்போது கர்த்தர் விடுதலை தருகிறார், துதிக்கும்போது தெய்வீக சுகம் வருகிறது. என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால், என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன். விசுவாசத்தோடு ஓ ஹalleluya.
தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேனான், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேனான். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று உரைத்தேனே, சீக்கிரமாய் இயேசுவே சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேனான், அது சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேனான். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று உரைத்தோரே, சீக்கிரமாய் அது சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேனான், அது சீக்கிரமாய் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா சீக்கிரமாய் வந்திடுவேன் என்று உரைத்தோர் இயேசுவே அதை சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேனா, அதை சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உதடுகளின் கனி ஸ்தோத்திர பலியிடுகிறவனை மகிமைப்படுத்துகிறான். கனி கொடுக்க நிலைச்சிருந்தீங்கன்னா அவரை துதிப்பீங்க. உதடுகளின் கனி. காலையிலே எழுப்பி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலைதோறும் கர்த்தருடைய கிருபையை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கிருபைகள் பெருகும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ண 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 தேவ கிருபை பெருகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தின நோக்கமே தான். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. மனிதனுடைய எல்லா படைப்பு, இந்த உலகத்துடைய எல்லா படைப்புகளும் மனுஷனுக்காக. மனுஷனை படைத்தது அவரை தொழுது கொள்கிறதற்காக. சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவரை தொழுது கொள்ளும், சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அவரை துதிக்கும். ஆமென். அவர் வரப்போறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வருகையில வெட்கப்பட்டு விடக்கூடாது. வருகையில நீங்க நிலைச்சிருக்கணும். எதுக்கு நிலைச்சிருக்கணும்? கர்த்தரில் கனி கொடுக்க நிலைத்திருங்க. என்ன கனி? கடைசி உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ரொம்ப பெருசா பார்க்க முடியாது. ஆனா சின்ன சின்ன ஜபாரிகள் இருந்தது. சில இடத்துல கரண்ட் இருக்காது. ஒரு ஓட்டு ஷர்ட் அப்படின்னு ஆரம்பத்தில் நம்ம சர்ச்சை அப்படி தானே இருந்துச்சு. ஆனா நான் சின்ன வயசுல பார்த்தது என்ன தெரியுமா? பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தாகில இருந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. முதல் பாடல்ல பரலோக மகிமை இறங்கிட்டு. ஸ்தோத்திரம் இல்ல, குடும்பத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பிரயாணம் பண்றீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்க. ஸ்தோத்திர கனியை கர்த்தர் விரும்புகிறார். உங்களை ரட்சித்த நோக்கம் நீங்க அவரை துதிப்பதற்கு, உங்களை ரட்சித்த நோக்கம் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுகிறதற்கு, உங்களை ரட்சித்த நோக்கம் நீங்க ஸ்தோத்திர பலி உதடுகளின் கனியை தேவனுக்கு செலுத்துகிறதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் நடந்தா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? ஒன்று, நம்முடைய வாழ்வில் மனம் திரும்புதல் ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். கர்த்தர் நிலைத்திருந்தால் மனம் திரும்புதல் ஏற்ற கனியை கொடுக்க நம்ம பார்க்கிறவங்க கண்டுபிடித்து விடுவார்கள் இவர்கள் மனம் திரும்பினவர்கள் என்று. இரண்டாவது, நல்ல கனி, நல்ல சுவாபங்கள், நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ரெண்டு, மிகுந்த கனிகள். ஏதோ குறிப்பிட்ட காரியம் மாத்திரமல்ல, மிகுந்த கனி கொடுக்கிற அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். 4, ஆவியின் கனி. கவனிங்க, நீதியிலும் நற்குணத்திலும் விளங்குகிற ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். 5, நீதியின் கனி கொடுக்க வேண்டும். ஆமென். ரட்சிக்கப்படும் போது, ஞானஸ்நானம் வரும்போது, அபிஷேகம் வரும்போது நீதியை விளங்க பண்ணுகிறோம். நீதிகளின் கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆமென். நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுக்கணும். சொல்லுங்க, நற்கிரியைகளாகிய கனிகளை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இப்பதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கடைசில ஒரு கனியை அவர் நமக்கு தரப்போகிறார். நான் கனி கொடுக்க நிலைத்திருந்தால் எனக்கு அவர் கனிகளை தரப்போகிறார். என்ன வாசிக்கலாமா? 2 வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 22:2 வாசிங்க. ரெவலேஷன் 2:7-22. ஜெயம் கொள்கிறவன் எவனோ ஜெயம் கொள்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம் தெரியுமா? பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பாராம். ஆண்டவன் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை தருவார். நீங்க கனி கொடுக்கிறவங்களா மாறினா காலங்கள் வரும். இயேசு வருவார், நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்திருந்தார். அதுபோல பரலோகத்திலே ஜீவ விருட்சத்தை, ஜீவ கனியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இந்த வெளிப்படுத்தல் 22:2 வாசிங்க. 22:2. நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் ஜீவ விருட்சம் இருந்தது. மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். நல்ல
ஓகே, ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு 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 அவர் நிலைச்சிருந்து பாருங்க. நீங்க கனி கொடுக்கிறவங்களா மாறினா பரலோகத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். இயேசுவின் வருகையில் வெட்கப்பட்டு போக வேண்டுமானால், வெட்கப்படாம நீங்க இருக்கணும்னா, வெட்கப்பட்டு போகாம நீங்க இருக்கணும்னா அவரில் நிலைத்திருக்கணும். முதல் குறிப்பென்ன? கனி கொடுக்க நிலைத்திருங்கள். ஒன்று ரெண்டு வார்த்தைகளை சொல்லி நிறைவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இரண்டாவது வாசிங்கள், செகண்ட் ஒன். இரண்டாவது வாசிங்கள் யோவான் 15ஆம் அதிகாரம் 6, 7 வாசிங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6, 7 வாசிங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 6, 7 வாசிங்க. என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் போதும். கவனிங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். வருகையில் வெட்கப்பட்டு போகாம இருக்கணும், நிலைச்சிருக்கணும். ஒன்று சொன்னேன், எதுக்கு நிலைத்திருக்கணும்? கனி கொடுப்பதற்கு. இரண்டாவது, வசனத்தில் நிலைத்திருங்கள். சொல்லுங்கம்மா, எதுல நிலைச்சிருக்கணும்? நல்ல பதில் சொல்லுங்க. எதுல நிலைச்சிருக்கணும்? கமான், பதில் சொல்லுங்க. எதுல நிலைச்சிருக்கணும்? கேட்ட வசனத்துல, வாசித்த வசனத்துல. ஹலோ, நிலைச்சிருக்கணும். பாருங்க, வசனம் தெளிவா இருக்கு. தோத்திரம் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி செய்யணும், நான் எப்படி பார்க்கணும். தமிழ்ல சொன்னா என் முடியிலிருந்து அடி வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறார் எப்படி வாழணும். ஹலோ, என் முடி இருக்குன்னு எப்படி எழுதியிருக்கிறார், என் தலை எப்படி இருக்குன்னு எழுதியிருக்கிறார், என் கால் எப்படி இருக்குன்னு எழுதியிருக்கிறார். அல்ல கவனிங்க. இரண்டாவது, வசனத்தில் நிலைத்திருங்கள். வாசிக்கிறல்ல, நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உள்ள வசனம் நிலைச்சிருந்தா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. வாலிபன் தன் வழியதனால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொண்டதனால் தானே. நல்ல கவனிங்கம்மா, வசனத்தை நிலைச்சிருக்கம்மா. வெளிநாட்டில் நடந்த சம்பவம். ஒரு தம்பி ஒரு குற்றத்திற்காக சிறைச்சாலை போயிட்டான். 6 மாசம் அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க. கவனிங்க, இவன் தன் தாய்க்கு கடிதம் எழுதியிருந்தான். அம்மா அறிவது, எனக்கு ஒரு $100 கொடுங்க அப்படின்னு. அவங்க தோத்திரம் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதி ஒரு பரிசுத்த வேதாகமத்தை அனுப்பி வைத்தார்கள். ஜெயிலர் மூலமா அவனுக்கு கொடுத்தாங்க. அதில் அந்த கடிதத்தை பிரித்த போது, மகனே வேதத்தை திறந்து வாசி, ஜெபம் பண்ணு, சீக்கிரத்தில் வெளியே வந்துடுவேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எழுதியிருந்தேன். அவனுக்கு கோபம் வந்துச்சு. நான் ஏதாவது ஜெயிலருக்கு கொடுத்து வாங்கி சாப்பிடலான்னா $100 கேட்டா எனக்கு பைபிள் கொடுத்தேன். தூக்கி அப்படி நல்ல பைபிளை தூக்கி மூலையில் எரிச்சிட்டான். மறுபடியும் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதுனா, நான் உங்களோட $100 கேட்டேன், நீங்க பைபிளை கொடுத்து விட்டுருக்கீங்க அப்படி சொன்னாங்க. வேதத்தை திறந்து வாசி மோனே, உனக்கு ஆசீர்வாதம். நாள் போயிடுச்சு. இவன் அப்படி வறுமையில நாட்டில் கழிச்சுட்டான். விடுதலை வந்தது. அவங்க அம்மா அவனை கூப்பிட வந்திருந்தாங்க. கூப்பிட வந்திருந்தப்போ அவன் அம்மாவை பார்க்கறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. முகத்தை அவன் திருப்பிக்கிட்டான். அவனுக்கு பார்க்கறதுக்கு மனசு வரல. தோத்திரம் அவன் கேட்டாங்க, மக்களை பைபிள் வாசித்தியா? ஆமா ஆமா, ஜெபம் பண்ணி வாசித்தேன். அந்த பைபிள் எடுனாங்க. இவனுக்கு தூர போடுறதுக்கு மனசு இல்லை. அந்த அவனுக்கு சிறையில் இருந்த போது தாயார் அனுப்பின பரிசுத்த வேதாகமத்தில் இருந்தான். அதை பிரிச்சு கூட அவன் பார்க்கல. அவன் கண்களுக்கு முன்னாக அம்மா அந்த பைபிளை பிரிச்சாங்க. பிரிச்சு திறந்த போது ஒவ்வொரு பேஜில் $10 $100 வைக்கப்படுது. வெட்கப்பட்டு தலையை குனிந்தான். வேதத்துக்குள் தாயார் மறைத்து வைத்திருந்தாள். என் பிள்ளை அதை திறந்து வாசிக்கட்டும், அவன் டாலர்ஸ் எடுக்கட்டும். இவன் ஒரு நாள் கூட, ஒரு நேரம் கூட வேதத்தை திறந்து வாசிக்கல. நான் போகிற இடங்களில் கேட்கிறேன், வருத்தமா இருக்குது. நான் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்தில் ஜூன் மாசத்துல ஒரு வாலிபர் முகாமில் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா? வாலிபர்கள் 1200 வாலிபர்கள் இருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன், அன்ரெஜிஸ்டர்ட் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. 1200 வாலிபர்கள் ரெஜிஸ்டர்ட் இருந்தாங்க. பாரத்தோடு கேட்டேன், ஒருக்கா பைபிள் வாசித்து முடிச்சவங்க எழும்புங்கன்னு. 10 பேர் கூட எழும்பல தெரியுமா? ரொம்ப அழுதேன். அவங்க எல்லாம் கிராஜுவேட்ஸ், எல்லாமே மாஸ்டர் டிகிரிஸ். பள்ளிக்கூடத்திலிருந்து எவ்வளவு புத்தகத்தை சுமந்திருக்காங்க, படிச்சிருக்காங்க. ஆனா அந்த உலகத்தின் ஆசீர்வாதமாக இருக்க, மறுமையிலும் நித்திய ஜீவனை தருகிற வேதத்தை வாசிக்க அவரால் முடியல. இன்னைக்கு வசனத்துல நிலைச்சிருங்க. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். இன்னைக்கு சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். உங்களுக்கு வசனம் நிலைச்சிருந்தா ஒரு நபர் உங்களை மேற்கொள்ள முடியாது. சந்தோஷமா இல்லை சொல்லுங்க. ஆண்டவர் பூமி நியாயந்திருக்க வரப்போகிற எதை கொண்டு? சத்தியத்தை கொண்டு நியாயந்திருப்பார். வசனத்துல நிலைச்சிருங்க.
அதனாலதான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், வாசிக்கிறவன் கேட்கிறவன் கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். கேட்ட அறிந்த சத்தியத்தில் அப்படி நிலைச்சிருங்கிறேன், தடுமாறாதுங்க. லோ அறிந்த சத்தியத்தில் அப்படி நிலைச்சிருங்க. தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். The First Peter chapter 2 verse 25. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல ரெண்டு 25 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25 திருப்பி வாசிங்க. எப்படி இருந்த சொல்லுங்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், ஆத்துமாவுக்கு மேய்ப்பரும் திருப்பப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா என்ன செய்வார் இயேசு? என்ன சொன்னார்? நீங்கள் என்னுடைய ஆடுகள், நான் மேய்ப்பன். என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளின் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் ஜெயித்தீர்கள். தேவ வசனம் நிலைத்திருந்தால் பிசாசை ஜெயிக்கலாம். தம்பிடை தேவ வசனம் உன்னில் நிலைத்திருக்கிறதுனால் நீங்கள் பொல்லாங்கனை என்ன செய்யலாம்? பிசாசை ஜெயிக்கலாம். அல்ல கவனிங்க, வசனம் உங்களுக்கு நிலைச்சிருந்தா பிசாசை ஜெயிக்கலங்க. பாருங்க, சாத்தா 3 சோதனை கொண்டு வந்தான் இயேசுநாதருக்கு. அதே சோதனையை ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையோடு கொண்டு வந்தான். அவனுக்கு கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை. கண்களின் இச்சை என்ன? அவ பார்த்தாள். பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. புசிப்புக்கு பார்த்தது கண்களின் இச்சை, அதை பறிச்சு புசிச்சது மாம்ச இச்சை. ஜீவனத்தின் பெருமை என்னச்சுமா? சாத்தான் தூண்டி விட்டான். நீங்க புசிச்சா யார மாதிரி மாறிடலாம். இவங்க 3 பேரும் 3லையும் தோத்துட்டு தேவ மகிமை, தேவ திட்டத்தை, தேவ தோட்டத்தை இழந்துட்டாங்க. இதே பிரச்சனை மத்தேயுவில் வாசிக்கிறோம். கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பிசாசு இந்த டெம்பிடேஷனை கொண்டு வந்தான், கண்களை நிச்சய கொண்டு வந்தான். என்னச்சுதான் தெரியுமா? மலைக்கு மேல நிப்பாட்டி சகல ராட்சியத்தையும் காட்டி காலில் விழுனா. இயேசு கிறிஸ்து சொன்னார், அல்லேலூயா, என்ன சொன்னார்? 3 காரியத்தை கொண்டு வந்தார். தேவனாய் கர்ச்சரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அடுத்தல கண்கள் நிச்சயம் கொண்டு வந்தானா, அடுத்தல மாம்ச நிச்சயம் கொண்டு வந்தான். 40 நாள் ஃபாஸ்டிங். இப்போ அவருக்கு பசி உண்டாயிட்டு கல்ல அப்பமாக்கி சாப்பிடுனா உடனே இயேசு சொன்னாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான். வசனம் நிலைச்சிருந்தா அவனுக்கு அழகா சொல்லித்தாரேன். அடுத்தால பாருங்க, தேவாலயத்தின் உப்பரிக்கு மேல கொண்டு போய் இன்னும் தாழ குதியினா இயேசு என்ன சொன்னார்? இப்பதான் அப்பால போ சாத்தானே, அப்படித்தானே சொன்னாரு. ஆமா, அழகா சொன்னார். தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, தேவனாய் கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள்வாயாக. இந்த 3 வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார். கவனிங்க, பிசாசு ஆண்டவரை சோதிக்க முடியுமா? முடியாது. ஏன் நடந்துச்சு தெரியுமா? நான் ஜெயித்தது போல என் பிள்ளைகளும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு மாதிரியாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். உலக மாமிசம் பிசாசை இயேசு ஜெயித்தார். வசனம் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இயேசுவின் வருகையிலே நீங்கள் வெட்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நிலைத்திருக்கணும். 2வது எப்படி நிலைத்திருப்பது? வசனம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். வசனம்னா கர்த்தர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் வரும்போது கர்த்தர் வருகிறார் அர்த்தம். தேவனுடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. வசனத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன? உபதேச நிலைத்திருங்கள். 3வது பாருங்கள், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4, 5 வாசிங்கள். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை வாசிங்கள். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4, 5 வாசிங்க. உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால்
5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த விசுவாசம் முந்தி லோயிசாளுக்குள்ளும் ஐனிகேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது. கவனிங்க, இப்ப அந்த விசுவாசம் யாருக்குள்ள வந்துச்சு? அப்ப நல்ல கவனிங்கம்மா, விசுவாசத்தை நிலைத்திருக்கணும். சொல்லி முடிக்க போறேன், கவனிங்க. எதுல நிலைச்சிருக்கணும்? வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் வந்திருக்கோமா? விசுவாச துரோகம் முந்தி நேரிடுகிற காலம். அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. அப்ப கர்த்தரில் நிலைத்திருந்தால் வருகையில் வெட்கப்பட மாட்டோம். அப்ப எதுல நிலைச்சிருக்கணும்? விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும். நீங்க இந்த யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம்ல, நீங்களோ பிரியமானவர்களே, 20ஆம் வசனமா, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. வாசிங்க. உறுதிப்படுத்தி கொண்டு ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே காத்துக் கொள்ளுங்கள். அந்த நித்திய ஜீவனை, அந்த பரலோகத்தை பெற காத்துருங்கள். அப்படின்னா விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இம்மனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் விசுவாசமாய் கப்பலை என்ன செய்தார்கள்? சேதப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இந்த மலையாள பாடல்ல அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, விசுவாசமாம் படகில் யாத்திரை செய்யும் போல் தண்டு வலிச்சினான் வலங்கினும் போல் பயப்படேண்டான் கர்த்தர் கூட உண்டே அடுப்பிக்கும் சொர்க்கிய துறைமுகத்து. விசுவாசமான படகுல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறோம். சேதப்படுத்திடாதுங்க. அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னு எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு தோத்திரம். விசுவாசத்தை நிலைச்சிருங்க. என்ன விசுவாசம்? எபிரேயர் 11:1, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவின் உறுதி, காணப்படாதவின். இயேசு மரிச்சதை நம்ம கண்ணால பார்க்கல, நம்புறோம். பரலோகம் ஆயத்தமா இருக்கிறது, கண்ணால பார்க்கல, நம்புறோம். கண்ணால காணாத ஒன்றை நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். நிறைய விஷயத்துக்காக ஜெபிக்கிறோம், பதிலை நம்ம கண்ணார பார்க்கல. ஆனா அர்த்தம் என்ன தெரியுமா? நான் கண்ணால பார்க்கல, ஒரு நாள் எனக்கு தருவாருங்கிற நம்பிக்கை, அதுதான் விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிற எல்லாம் கூடும். ஒரு பெரிய லிஸ்ட் போடட்டுமா உங்களுக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே விசுவாசத்தினால். 5 faith, all 5 faith எல்லாமே விசுவாசத்தினால். எபேசியர் 2:8 ரட்சிப்பு விசுவாசத்தினால். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு. ஞானஸ்தானம் விசுவாசத்தினால். மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்ற ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். கலாத்தியர் 3:14 ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசத்தினால் பெறும்படி அப்படி ஆயிட்டு பரிசுத்த ஆவியானவரை விசுவாசத்தினால் பெறுகிறோம். யாக்கோபு 5:15 14:15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும், தெய்வீக சுகம் விசுவாசத்தினால். எபிரேயர் 11:5-6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், தேவனை பிரியப்படுத்துகிறது விசுவாசத்தினால். யோவான் 11:40 வாசிக்கிறோம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். குடும்பத்திலா, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆராதனையிலா, எங்கே மகிமையை காண வேண்டும்? எங்கே விசுவாசம் உண்டோ அங்கே தேவ மகிமையை பார்க்கலாம். ஹலோ, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். விசுவாச துரோகத்துக்கு இடம் கூடாதீர்கள். அல்லேலூயா. ரோமர் 14:23 வாசிக்கலாம், விசுவாசத்தில் வராத யாவும் பாவமே. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயித்த ஜெயம். விசுவாச நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிற எல்லாம் கூடும். அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, தோத்திரம். அல்லேலூயா. அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. விசுவாசம் இருந்துச்சுன்னா உங்க மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்வார். விசுவாசத்தை நிலைத்திருங்கள். 4வது சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய சங்கீதம் 1 மன்னிக்கவும் சங்கீதம் 1 அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாவிகள் அப்போ நீதிமான்கள் எங்க? நீதிமானுடைய சபையில் யார் நிலைச்சிருப்பா? நீதிமான்கள் நிலைச்சிருப்பாங்க. அப்போ சபையில் நிலைத்திருக்கணும். கவனிங்க, என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா? சபையில நிலைச்சிருக்கணும். ஆண்டவன் இல்ல, ஒரு தோட்டத்துல மரம் நிலைச்சிருந்தா மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். நான் சின்ன பையன்ல வேடிக்கையா செய்தது இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நல்ல மழை பெய்யும். மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா பன்றிகள்லாம் சுத்தி தெரியும். அந்த நிறைய தக்காளி வேஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கேயோ போட்ட வேஸ்ட்ல அந்த செடியெல்லாம் முளைச்சிருக்கும். அப்ப சின்ன பையன்ல அதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு
அங்கே எங்கேயாவது பிடிங்கிட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது வீட்டில் நட்டு வைக்கிறது. சாயங்காலத்து பார்த்தா தளர்த்திருக்குமான தளர்த்திருக்காது. அப்போ நம்ம பிள்ளைகளாம் நாங்கள் பேசிக்கிட்டோம், இடை கேட்டியா, இடை இந்த இடம் ராசி இல்லை கேட்டியா, இனி பிடிங்க அங்கே நடனம். ஹலோ, ஒரு 10 இடத்துல பிடிங்கி நட்டு அது வளரவும் செய்யல, பட்டும் போகல, நமது சின்னம். ஹலோ, இது சின்ன பிள்ளைகளை நான் செய்த மதீனமான செயல். இன்னைக்கு எனக்கு ஞாபகம் வருது. டெய்லி தண்ணி ஊற்றுவேன், டெய்லி வந்து பார்ப்பேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, அழுகி போயிருந்தா, ஒரே இடத்துல மரியாதை வச்சிருந்தா அது முடிஞ்சா தடுத்திருக்க பார்த்து. பின்னாட்கள் அப்படி செய்தேன். ஆனால் சின்ன பருவத்தில் எனக்கு தெரியல. நான் பிடிங்கி பார்ப்பேன், வந்து வந்திருக்கா, அது இன்னொரு இலை வந்திருக்கான்னு வந்திருக்காது, பிடிங்கி இன்னொருத்த நடுவேன். நிலைச்சிருக்கணும். நல்ல ஸ்தாபனம், நல்ல சபை, சபையில் நிலைத்திருங்க, ஆராதனை நிலைச்சிருங்க. எல்லாம் எது போனாலும் சரி கர்த்தரை ஆராதிங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கீங்களா? எபிரேயர் 10 அதிகாரம் 25 வசனத்தை வாசிங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஓகே. நாமும் விட்டு விடாமல் புத்தி சொல்ல கிடவும். ஏன் புத்தி சொல்லணும்? பாத்தீங்களா, நாளானது சமீபத்தில் எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல என்ன செய்யாதுங்க, விட்டு விடாதுங்க. கன்வென்ஷன் வந்தது நல்லது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு, சபை கூடி எடை கூட்டங்கள் உண்டு, வாங்க கர்த்தரை ஆராதிங்க. சபை ஐக்கியத்தில் நிலைச்சிருங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏமா தோத்திரம் வெட்கப்பட்டு போகாமல் அவரில் நிலைத்திருங்கள். எப்படி நிலைத்திருப்பது? கனி கொடுப்பதற்காக நிலைத்திருப்பது. எப்படி நிலைத்திருப்பது? வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நிலைத்திருப்பது? விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எப்படி நிலைத்திருப்பது? ஹல்லேலூயா, நான் சபை ஐக்கியத்தில் நான் நிலைத்திருக்க வேண்டும். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். கர்த்தர் வரப்போகிறார். சபைனா கட்டிடம் அல்ல. நியூ டெஸ்டமென்ட் பில்டிங், நியூ டெஸ்டமென்ட் பீரியட். பில்டிங் இஸ் நாட் சர்ச். பைபிள் சேஸ் you are the temple of God, you are the church of God. hallelujah. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கட்டிடம் சபை அல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கட்டிடம் வீடு அல்ல. நீங்களே ஆலயம், நீங்களே வீடு. hallelujah. ஆண்டவர் வரப்போகிறார். எதை எடுக்க வரப்போகிறார்? கரை திரை பிழை இல்லாத மணவாட்டி சபையை சேர்த்துக்கொள்ள அவர் வரப்போகிறார். ஆமென். பலியினால் உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்கள் அவர்களே சபை. நிறைய சபை இருக்கலாமா? சட்ட சபை, மேல் சபை, கீழ் சபை, ராஜ சபை, நிறைய சபை இருக்குல்ல. நம்ம என்ன சபை? சத்திய தேவ சபை. அப்படிதானா? அல்லேலூயா. சத்தியத்துக்காக நிற்கிற சபை. இந்த சபையை சேர்க்கத்தான் இயேசு வரப்போகிறார். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி நிறைவு செய்வோம். சங்கீதம் 37:27 வாசிங்கள். 37:27. 37:27 வாசித்துருங்க. தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நன்மை செய்வதில் நிலைத்திருக்க வேண்டும். நன்மையில் நிலைத்திருக்க வேண்டும். தீமையை விட்டு விலகு. கவனிங்க, தீமையை விட்டு விலகி தோத்திர நன்மை செய்வதில் நிலைத்திரு, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆமா, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? எழுதியிருக்கிறது அப்போஸ்தலர் 10:38. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். யாக்கோபுல வாசிக்கிற நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பிசாசு தீமை செய்கிறவன், நம்முடைய கர்த்தர் நன்மை செய்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3 சுவாபம் இங்க பாருங்க. பிசாசு சுவாபம் ஒன்னு, the divine nature, the human nature, the devil nature. அல்ல கவனிங்க, டிவைன் நேச்சர்னா என்ன தெரியுமா? தெய்வீக சுவாபம் என்ன தெரியுமா? தீமைக்கு நன்மை செய்வது. மனுஷ சுவாபம் என்ன தெரியுமா? நன்மைக்கு நன்மை செய்கிறது. பிசாசு சுவாபம் என்ன தெரியுமா? நன்மைக்கு தீமை செய்கிறது. மறுபடியும் சொல்றேன், பிசாசுடைய சுவாபம் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறது. மனிதனுடைய சுவாபம் என்ன தெரியுமா? நன்மை செஞ்சா நன்மை செய்வான். ஆனா தெய்வீக சுவாபம் என்ன தெரியுமா? தீமைக்கு நன்மை செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யோசேப்பு சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனா இப்பொழுது நடந்து வருகிறபடி தேவனோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். நன்மையில் நிலைத்திருங்க. தீமை நமக்கு வேண்டாம். தீமை விட்டு விலகி நிலைத்திருங்கள். நன்மையில் நிலைத்திருங்கள். கடைசி ஒரு வார்த்தை வாசிங்கள். யோவான் 15:9 வாசிங்கள். John chapter 15:9. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அம்மா ஏசு அழகா சொன்னா உங்கள்கிட்ட நிலைத்திருந்தேன். புதிய ஏற்பாட்டு திறவுகோல் வசனம் தெரியுமா? ஒரு வீட்டில் 5 பெட்ரூம் இருக்கு, நல்ல கிச்சன் இருக்கு, நல்ல டைனிங் ஹால் இருக்குது, நல்ல வசதிகள்லாம் இருக்கு.
வீட்டை விட்டு வெளியில போகும்போது ஒரே ஒரு கீயை தான் கொண்டுட்டு போவோம், அப்படித்தானே? அதை திறந்த உடனே வீட்டுக்குள்ள வந்துடுறோம். உண்மையா இல்லையா? பைபிள்ல உள்ள திறவுகள், புதிய ஏற்பாட்டு திறவுகள் வசனம் தெரியுமா? யோவான் 3:16, John chapter 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? நான் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா. அன்புன்னு எப்படிமா? அன்பு கூறுறதுன்னு எப்படி? பாட்டு பாடுவெல்லாம் முடிஞ்சா வேணா அந்த பாட்டை பாடல, அன்பு கூறுவேன் அப்படின்லாம் பாடுவல. அன்புனா என்ன சொல்லுங்க? ஏசுநாதருக்கு தோத்திரம் ஒரு துணி வாங்கி கொடுத்து கட்டி விட்டுலாமா? எங்கேயாகிலும் ஏசுநாதர் ஒரு போட்டோக்குள்ள வச்சு அரைஞ்சி லைட் போட்டுடலாமா? அவர் என்ன இருளின் தெய்வமா? ஏசுநாதருக்கு பத்திலாம் கொளுத்தி வச்சிடலாமா? ஏசுநாதர் என்ன நான் வாடை அடிச்சுக்கிட்டாரு, நாரி போயா இருக்காரு? ஹலோ, ஏசுநாதருக்கு ஒரு மாலை போட்டுடலாமா? செத்து போயிட்டார் அவரு. எது அன்பு கூறுறது? எது நாம் ஏதோ தவறாய் மூட பழக்க வழக்கத்தில் செய்கிறதுல அன்பு கூறுகிறது. யோவான் நிருபத்தில் வாசிக்கிறோம், 1 யோவான் 5:3 வாசிக்கிறோம், அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதா? ஒரு அல்லையிலே சொல்லுங்கம்மா. அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணிடலாம். கம் ஆன். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில். வேற எதை செய்தாலும் நீ அன்பு கூறுகிறது அல்ல. ரட்சிப்பை பத்தி பேசினாங்களா? ரட்சிக்கப்படுறது நீ அன்பு கூறுறது. ஞானசானத்தை பத்தி கேட்டீங்களா? ஞானசானம் எடுத்தீங்களா? அவர் அன்பு கூறுறது. அபிஷேகத்தை பத்தி கேட்டீங்களா? காத்திருந்த அபிஷேகம் பெறது அவர்கிட்ட அன்பு கூறுறது. காணிக்கையை பத்தி கொடுக்கறது பத்தி கேட்டீங்களா? காணிக்கை கொடுப்பது அவரிடத்தில் அன்பு கூறுகிறது. சத்ருவை நேசிக்கணும்னு கேட்டீங்களா? சத்ருவை நேசிக்கிறது அன்பு கூறுகிறது. பரிசுத்தத்தை பத்தி கேட்டீங்களா? பரிசுத்தமா வாழ்கிறது அன்பு கூறுகிறது. அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறதே அன்பு. அவர் சொன்னார், என் அன்பிலே நிலைத்திருங்கள். கண்களை மூடுமா, ஜெபம் பண்ணுமா, எழுப்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? மேஜர் கொடுங்க, மேஜர் கார்டு கொடுங்க. 2-4. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா கொஞ்ச நேரம்? Praise the Lord. 6-8 கொடுக்குறீங்களா? 6-8 கொடுங்க, 6-8 கொடுங்க. ஓ எல்லாரும் எழுப்பி இருப்போமா? ஹல்லேலூயா. அவர் வரப்போகிறார். அவர் வருகையிலே வெட்கப்பட்டு போகாமல் இருக்க அவரில் நிலைத்திருங்கள். ரொம்ப நேரம் நான் முதல் குறிப்புல பேசிட்டே இருந்தேன். எதுக்கு நிலைச்சிருக்கணும்? கனி கொடுப்பதற்காக நிலைத்திருங்கள். என்ன கனி? மனம் திரும்புதல் ஏற்ற கனி. என்ன கனி? நல்ல கனி கொடுங்கள், மிகுந்த கனி கொடுங்கள், ஆவியின் கனி கொடுங்கள், நீதியின் கனிகளை கொடுங்கள், நற்கிரிகளாகிய கனிகளை கொடுங்கள், உதடுகளின் கனியை கொடுங்கள். ஸ்தோத்திர பலி, ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தருவார். வசனத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நல்ல சபையை தந்திருக்கிறார், நிலைத்திருங்கள். நன்மை செய்வதில் நிலைத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். தேவ அன்புங்கிறது மூல பாஷையில் அகாப்பே. அகாப்பேங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. மூல பாஷையிலே அகாப்பே என்பது நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். நம்ம நிபந்தனையோடு அன்பு கூர்ந்தா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். நிபந்தனையற்ற அன்பை வைத்த நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். ஓ நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். கைத்தட்டி சேர்ந்து பாடலாமா? நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகம்பிட வேண்டும். கோணலானவை நேராகும், கரடானவை சமமாகணும். ஓ ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு சொல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார் சொல்லுவோம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து மதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில்
இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். பள்ளங்களெல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகும், கரடானவை சமமாகணும். கோணலானவை நேராகும், கரடானவை மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்ததானா? இயேசு மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. மணவாட்டி சந்திக்க ஆயத்ததானா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். இயேசு வருகின்றார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகின்றார் நீ ஆயத்தப்படாமே. இயேசு வருகின்றார் நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகின்றார் நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. பொற்தடவிலே அது பொற்பரன் மீது பழகி கற்களும் அங்கே பழிச்சிடுவே. அது பற்பரன் பழகி கற்களும் பழிச்சிடுவே. ரத்தினங்களும் இளநீலமோ ரத்தினங்களோ இளநீலமோ. படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. படிக பச்சை மரகதமும் பாடி போற்றுதே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஓ ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. நிலைத்திருங்கள், கிறிஸ்துவில் நிலைத்திருங்கள், கனி கொடுக்க நிலைத்திருங்கள், வசனத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். இயேசு வரப்போகிறார். வெட்கப்படுவதில்லை, நித்திய ஜீவனுக்கு சுதந்திரமாய் இயேசுவை மாற்றுவார். அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம், என்னையால் விரைந்திருப்போம். அனுதினமும் ஜபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். நம்ம இயேசு வருகிறார் எதிர்கொண்டு சொல்லுவோம். ரபல ரத ரப கஷரர திரபல ஹந்துடபல ரியாபல கத்துடா. ஒரு வார்த்தை கையை உயர்த்தி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உள்ள வெளியும் திரளாய் வந்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் தலைக்கு மேல கையை உயர்த்துங்க. ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க என்னோடு எனது ஆண்டவரே நிலைத்திருக்கிற கிருபை எனக்கு தாரும். கனி கொடுக்க நிலைத்திருக்கிற கிருபைகள் எனக்கு தாரும். விசுவாசத்தை நிலைத்திருக்கிற கிருபை எனக்கு தாரும். தெய்வ அன்பிலே நிலைத்திருக்கிற கிருபை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. நன்மை செய்வது நிலைத்திருக்கிற கிருபைகள் எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிலைத்திருக்கிற கிருபைகள் எனக்கு தாரும். நிலைச்சிருக்கிற கிருபைகள் எனக்கு தாரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்மலையில கட்டப்பட்ட வீடை போல எந்த பிரச்சனை போராட்டம் வந்தால் நிலைத்திருக்கிற கிருபைகளை தாரும், தாரும், தாரும். அப்படி எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். அப்படி எல்லாரும் அமருங்கள், முழங்கால் பண்ணிடுங்கள்.